வாருங்கள் படைப்போம் குழுவின் 185வது நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக எழுத்தாளர் முனைவர் செங்கொடி அவர்கள் இன்னைக்கு நம்மளோட கலந்துரையாட இருக்கிறாங்க. அவரை அன்போடு வரவேற்கிறோம். அவரோடு கலந்துரையாடுவதற்காக எழுத்தாளர் தோழர் அன்பாதவன் அவர்களையும் அன்போடு வரவேற்கிறோம். தோழர் செங்கொடியை அறிமுகம் செய்வதற்கு முன்பாக அவரோடு நெறி ஆளுநராக இருக்கக்கூடிய தோழர் அன்பாதவனை பற்றி ஒரு சிறு அறிமுகம் கொடுத்துரும். ஏன்னா இன்னைக்கு இரு பெரும் ஆளுமைகள் பேசிக்க போறாங்க. இன்னைக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இது அமையும். ஏன்னா கேள்வி கேட்கிறவருமே ஒரு சிறந்த ஆளுமை, அதற்கு பதில் சொல்லக்கூடியவங்க செங்கொடி அவர்கள் மிகப்பெரிய ஆளுமை. இவங்க ரெண்டு பேரும் சும்மா இந்த காஃபி டேபிள் உட்காந்து பேசிக்கிற மாதிரி நமக்கு நிறைய செய்திகளை இன்னைக்கு கடத்த போறாங்க. அதற்காக ஒரு சிறு அறிமுகத்தோடு இந்த நிகழ்ச்சியை தொடங்குறோம். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற அனைவரையுமே குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். தோழர் அன்பாதவன் விழுப்புரம் நகரில் பிறந்து வளர்ந்தவர். அன்பு சிவம் அவரோட பேரு. சிற்றிதழ்களின் வழியாக இலக்கிய உலகை அடைந்தவர். 2000 ஆண்டில் செம்பழுப்பாய் சூரியன் என்னும் கவிதை தொகுப்பு மூலம் தமிழ் இலக்கிய பரப்புக்கு தொடங்கும் அன்பாதனின் பயணம் கவிதை, கதை, நாடகம், விமர்சனம், நடிப்பு, ஹைக்கூ, டைமுன் என திசைகள் படத்தில் பயணித்திருக்கிறது. இதுவரை கவிதைகள் 9, நாடகம் 1, கதைகள் 7, விமர்சன கட்டுரைகள் 8, தொகுப்பு நூல்கள் 9 என 34 நூல்களை இவர் படைச்சிருக்கிறாரு. பரோடா வங்கியில் துணை மண்டல மேலாளர் பதவியும் வகித்து ஓய்வு பெற்றிருக்கிறார்கள். குறிஞ்சி சிற்பி விருது, தலித் சாகித்ய அகாடமி புதுதில்லி வழங்கிய டாக்டர் அம்பேத்கர் ஃபெலோஷிப், கலை இலக்கிய பெருமன்ற விருது, கவிஞர் தாரா பாரதி விருது, கவிதை உறவு விருது, படைப்பு குழும விருது, சௌமா இலக்கிய விருது, இப்படி பல விருதுகளை வாங்கியிருக்கிறார். தமிழ்நாட்டு அரசின் ஆதி திராவிட நலத்துறை வழங்கிய சிறந்த விருது வாங்கியிருக்கிறார். கவிஞர் கலை இலக்கிய நினைவு விமர்சன போட்டி 2ஆம் பரிசு பெற்றிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஆளுமை அவர்கள் இன்னைக்கு நெறியாளுநராக இருக்கிறது நம்ம குழுவுக்கு ஒரு பெருமை. அவரை அன்போடு வரவேற்கிறோம். அடுத்ததாக நம்மளோட தோழர் செங்கொடி இன்னைக்கு சிறப்பு இருந்த செங்கொடி அவர்களை அறிமுகம் செய்ய நம்மளோட முனைவர் மீனா அவர்களை எடுத்து வழங்கிறோம். அவங்க மீனா. நன்றிண்ணா. அனைவருக்கும் வணக்கம். படைப்பாளர் செங்கொடி அவர்களை பற்றிய ஒரு சிறு குறிப்பு. படைப்பாளர் செங்கொடி அவர்கள் கடலூர் மாவட்டம் திருவாமூரில் பிறந்த இவர் புதுவை பல்கலைக்கழகத்தில் சுப்பிரமணிய பாரதியார் தமிழ் இயற்புலத்தில் முனைவர் பட்ட ஆய்வினை மேற்கொண்டார். தற்போது சென்னையில் உள்ள சர் தியாகராய கல்லூரியில் தமிழ் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகின்றார். காக்கை சிறகினிலே, வையம், புத்தகம் பேசுது, புதுப்புணல், சிற்றேடு, மணல் வீடு உள்ளிட்ட சிற்றிதழ்களில் பல்வேறு ஆய்வு கட்டுரைகளை எழுதியிருக்கின்றார். பொது உடைமை கொள்கையில் ஈடுபாடு கொண்ட இவர் புலம்பெயர் இலக்கியம், சிறை இலக்கியம் சார்ந்த ஆய்வு செய்பவர்களில் குறிப்பிடத்தக்கவராக இருக்கிறார். வகுப்பறையில் சமத்துவத்தை ஊக்குவிக்கும் கல்லூரி பேராசிரியருக்கான 2021ஆம் ஆண்டுக்கான நிகரி சமத்துவ ஆசிரியர் விருதினை பெற்றுள்ளார். இத்தகைய சிறப்பு மிகு படைப்பாளர் முனைவர் செங்கொடி அவர்கள் நம்முடைய இணைந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அவரை நேர்காண இருக்கும் அண்ணன் அன்பாதவன் அவர்களை வரவேற்று அவரை உரையாடலை ஆரம்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்க உங்களை அட்மிட் பண்ணிக்கலாம். கேக்குதா? அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் படைப்போம் அமைப்பின் 185வது நிகழ்வில் பங்கு கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி. இது சற்றேறக்குறைய 1 மாதத்திற்கு முன்னால் முனைவர் செங்கொடி அவர்கள் என் நூல்களை படித்து நீங்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும் என்று என்னிடம் கேட்டார். அப்போது இது பற்றிய ரொம்ப பெரிய வேலையா இருக்குமே அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சேன். ஆனா இவ்வளோ ஒரு தமிழ் ஆர்வலர்கள்
நிறைந்திருக்கிற சபையில் நாம் பேசுவது இந்த குறிப்பாக செங்கொடி அவர்களின் இரு நூல்களையும் பெரும்பாலானோர் வாசித்திருப்பார்கள், அல்லது சமீபத்தில் வந்த நூல் பலருக்கும் கிடைத்திருக்க வாய்ப்பில்லை. ஒரு 15 நாட்களுக்கு முன்னால் தான் அது வெளியிடப்பட்டது. அந்த வகையில் இந்த நூல்களை ஒரு அறிமுகமாகவும், அதே நேரத்தில் இந்த நூல்களுக்கான பின்னணி, இப்படிப்பட்ட ஒரு எழுத்தை படைப்பை செய்ய வேண்டிய அவசியம் அவர்களுக்கு என்ன நேர்ந்தது, எப்படி வந்தது என்ற ஒரு கேள்வியை உங்கள் சார்பாக வைப்பதுதான் என்னுடைய நோக்கம். இப்பொழுது செங்கொடியிடம் பேச தொடங்கலாமா? தாராளமா ஐயா, தாராளமா நீங்க உங்களோட கேள்விகளை கொடுக்கலாம். வணக்கம் முனைவர் செங்கொடி. தொடர் நீங்க அட்மிட் பண்ணிக்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம் வணக்கம். இந்த நேர்காணல் அல்லது செவ்வியின் தொடக்கத்துக்கு முன்னால் உங்களோட வித்தியாசமான உங்களோட பெயர் குறித்து அறிய விரும்புகிறோம். செங்கொடி என்பது உங்களது இயற்பெயரா அல்லது புனைப்பெயரா? முதலில் இந்த நிகழ்விற்கு என்னை அழைத்த நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர் வினிதா மோகன் அவர்களுக்கும், ஒளிவண்ணன் சார் அவர்களுக்கும், குமரன் சார் அவர்களுக்கும், அர்ஷா அவர்களுக்கும், அர்ஷா உள்ளிட்ட தோழமைகளுக்கும், வாருங்கள் படைப்போம் வாருங்கள் படிப்போம் குழுவில் இருக்கக்கூடிய தோழமைகளுக்கும், வெளியிலிருந்து இந்நிகழ்வில் இணைந்திருக்கக்கூடிய தோழமைகளுக்கும் எனது வணக்கத்தினையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர், இது என்னுடைய புனைப்பெயர் இல்லை, இது என்னுடைய இயற்பெயர் தான். என்னுடைய தந்தையார் கம்யூனிச இயக்கவாதி. கம்யூனிச இயக்கத்தின் மீது கொண்ட பற்றின் காரணமாக எனக்கு செங்கொடி என்கிற பெயரை சூட்டினார். நல்லது, நன்றி. நீங்கள் தமிழ் பேராசிரியராக தியாகராயர் கல்லூரியில் பணிபுரிகிறீங்க. தமிழ் படித்ததுனால இலக்கிய ஆர்வம் வந்ததா அல்லது இலக்கிய ஆர்வத்தினால தமிழ் படிச்சீங்களா? இந்த இரண்டுமே இல்லை தோழர். தமிழ் படித்ததால் இலக்கிய ஆர்வம் ஏற்படவும் இல்லை, இலக்கிய ஆர்வத்தால் தமிழ் படிக்கவும் இல்லை. என்னுடைய தந்தையாருடைய விருப்பம்தான் நான் தமிழ் இலக்கியத்தை தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும் என்பது. நாங்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அப்பா எங்களுக்கு நிறைய புத்தகங்களை வாசிக்க கொடுப்பார். அப்பாவிடமிருந்துதான் இந்த வாசிப்பு பழக்கம் எங்களுக்கு வந்தது. அப்பா எங்களுக்கு சித்திரங்களாக வரையப்பட்ட, ஓவியங்களாக வரையப்பட்ட தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாறு அடங்கிய நூல்களை நிறைய வாங்கி கொடுத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் நூல்கள் மீதான ஒரு ஆர்வம் எங்களுக்கு ஏற்பட தொடங்கியது. காலப்போக்கில் நாங்கள் வளர்ந்தவர்கள் ஆன பிறகு நாங்களாகவே தேடி படிக்க தொடங்கினோம். எங்களுடைய வீட்டிற்கு உண்மை போன்ற திராவிட இயக்க சிந்தனை உடைய பத்திரிகைகள் எல்லாம் தொடர்ந்து வரும். அதனுடைய தொடர்ச்சியாக அது திராவிட இயக்கத்திலிருந்து வரக்கூடிய நூல்கள் எல்லாம் 10 ரூபாய் 20 ரூபாய் அப்படின்னு தான் இருக்கும். அது எங்களுடைய பணத்துக்கு அவ்வளவுதான் வாங்க முடியும். அந்த வயசுல நாங்க எங்கேயாவது போனோம்னா நாங்களாகவே அந்த புத்தகங்களை எல்லாம் வாங்கி வாசிக்க தொடங்கினோம். நாளடைவில் அதுவே ஒரு ரசனை உணர்வாக மாறி நூல்களை தேடி தேடி படிக்கக்கூடிய ஒரு புத்தக பிரியையாக என்னை மாற்றியது. என்னுடைய குழந்தைகளுக்கும் அந்த பழக்கத்தை நான் இப்போது ஏற்படுத்தி இருக்கிறேன். எங்களுடைய குழந்தைகளும் அவர்களுடைய பிறந்த நாளில் பள்ளிகளில் அவர்களுடைய தோழர்களுக்கு வகுப்பு தோழர்களுக்கு நூல்களை பரிசளிப்பதை இன்று வரை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். பெரிய மகள் யாழிசை சிறுகதை எழுத தொடங்கி இருக்கிறார். அவருடைய சிறுகதை தொகுப்பை விரைவில் கொண்டு வரக்கூடிய ஒரு எண்ணமும் உண்டு தோழர். பரவாயில்ல, அப்ப இன்னொரு நேர்காணலுக்கு வழி வைக்கிறீங்க. மகள் தந்தை காட்டும் உதவின்னு சொல்லலாம் உங்க பதில இருந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கிறது. அடுத்த கேள்வியா, உங்களோட முதல் ஆய்வேடு புலம்பெயர் வாழ்வு குறித்து தான். பொதுவாக நம்மளுடைய PhD ஆய்வுகள் சங்க இலக்கியம், செவ்வியல் என பழைய படகுகளே ஓட்டி கொண்டிருக்கும் சூழல் ஒன்று இருக்கிறது உங்களுக்கு புரியும். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல புலம்பெயர் வாழ்வு குறித்த ஆய்வை தேர்ந்தெடுக்க காரணம் என்ன? நான் இதை ஏன் கேட்கிறேன்னா, அந்த புத்தகத்தை படித்தப்போ பிறகும் நாங்க 80ல இருந்து இந்த ஈழப் போராட்டத்தை பார்த்துட்டு இருக்கிறோம், அவதானிச்சுட்டு இருக்கிறோம். என்னுடைய மகன் பெயரும் திலீபன், புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு.
அப்ப இது வலி மிகுந்த ஒரு ஒரு வாழ்க்கை. இதை தேர்ந்தெடுக்க காரணம் என்ன? மிக எளிதான பல வழிகள் இருக்கு, பல இதெல்லாம் தலைப்புகள் இருக்கு. இதை தேர்ந்தெடுக்க காரணம் என்ன? இந்த ஆய்வுல உங்களோட ஆய்வு வழிகாட்டியோட நெறிப்படுத்தல் உங்களுக்கு எவ்வளவு உதவியா இருந்தது? நான் ஏற்கனவே சொல்லியதுதான் தோழர். இடதுசாரி பெரியாரிய இயக்க சிந்தனையுடைய குடும்ப பின்புலம் தான் இது போன்றதொரு நூலினையும் இது போன்ற ஒரு ஆய்வினையும் தேர்ந்தெடுப்பதற்கு எனக்கு காரணமாக உந்து சக்தியாக அமைந்தது. இது போன்ற சிந்தனையுடைய குடும்ப பின்னணியில் பிறந்து வளர்ந்ததாலேயே சிறு வயதிலேயே இயல்பிலேயே இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட பிள்ளைகளாக நாங்கள் வளர்வதற்கு இதெல்லாமும் கூட எங்களுக்கு அடித்தளமிட்டது. இந்த அடிப்படையில் தான் சமூகத்திலே ஒடுக்கப்பட்ட மக்களை, ஒடுக்கப்பட்ட வாழ்வுரிமை மறுக்கப்பட்ட, புறந்தள்ளப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகளை பேசுகிற, அதிகாரத்திற்கு எதிரான குரலை எழுப்புகிற இலக்கியங்களை வாசிக்கவும் எழுதவும் தூண்டியது. இந்த நூலிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து கட்டுரைகளுமே வலியினை பேசக்கூடியதுதான். கலையும் இலக்கியமும் மக்களுக்கானதாக இருக்க வேண்டும் என்கிற கோட்பாட்டினை உடையவள் நான், என்கிற கொள்கை உடையவள் நான். அந்த அடிப்படையில் அழகியலை மக்களுக்கானதாகத்தான் இலக்கிய வேண்டும், இலக்கியங்கள் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கொள்கையாக இருக்கிறது. அழகியலை முன்வைக்கும் இலக்கியங்களை பேசவும் எழுதவும் நிறைய பேர் இருக்கிறார்கள். சமூகத்தினுடைய பெரும்பகுதி மக்களினுடைய துயரங்களை பேசாமல், போராட்ட வாழ்வியலை பேசாமல், அதை புறந்தள்ளி விட்டு இலக்கியம் படைப்பது எந்த அளவிற்கு சரியானதாக இருக்க முடியும் என்பதே ஒரு தர்க்க ரீதியான ஒரு கேள்வியாக என்னால் முன்வைக்க முடிகிறது. சிறப்பு. உங்க ஆய்வும் விமர்சனங்களும் ஒடுக்கப்பட்ட, பாதிக்கப்பட்ட பெண்கள் பக்கம் நின்று பேசுவது தற்செயல் தானா? பல கட்டுரைகள் பெண்களுக்காகவே பேசுது, அல்லது இப்ப சமீபத்துல பிரபலமாய் பேசப்படும் பெண்ணியம் அப்படின்ற அந்த நிழலில் ஒதுங்கவா? இது எல்லாமே தற்செயலானதுதான் தோழர். வித்தியாசமாக எதையாவது செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் எல்லாம் எப்போதும் இருந்ததில்லை. கடமைக்காக எதையும் செய்ய வேண்டும் என்கிற செயல்பாடும் என்னிடம் இருந்ததில்லை. இந்த சிந்தனைகள் எல்லாம் இயல்பிலேயே என்னுள் விதைக்கப்பட்ட சிந்தனைகள். இந்த சிந்தனைகள் தான் இது போன்ற தளங்களில் என்னை தொடர்ச்சியாக பயணிக்க செய்கின்றன. நல்லது. உங்களோட வலியின் மொழிபெயர்ப்புகள் வழக்கமா கையில கிடைக்கிற அல்லது கண்ணில் படுகிற புத்தகங்களை தாண்டி வேறு தளத்துல பயணப்படுவதாக நான் புரிந்து கொள்கிறேன். இந்த தேர்ந்தெடுப்பு எப்படி சாத்தியமானது? செங்கோடி, கேக்குதுங்களா? தோழர், இன்னொரு தடவை கேளுங்க தோழர். இல்ல, உங்களோட வலியின் மொழிபெயர்ப்புகள் நூல் வழக்கமா கையில கிடைக்கிற புத்தகங்களையோ அல்லது கண்ணில் படுற புத்தகங்களையோ தாண்டி வேறு தளத்துல பயணப்படுவதாக நான் புரிந்து கொள்கிறேன். இந்த நூல்களின் தேர்ந்தெடுப்பு எப்படி சாத்தியமானது? ஏற்கனவே சொன்னதுதான் தொடர். நான் திரும்ப அதாவது சமூகத்தில புறந்தள்ளப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகளை நாம் பேச வேண்டும் என்கிற எண்ணம் தான். ஆதிக்கத்தில் இருப்பவர்களுடைய அவர்கள் தொடர்ச்சியாக அவர்கள் கட்டமைத்து வைத்திருக்கக்கூடிய இந்த சித்தாந்தம், அதிகாரத்தில் இருப்பவர்களுடைய இந்த சித்தாந்தம், இதற்கு எதிராக இருக்கக்கூடிய குரலை, சமூகத்தினுடைய இருமையிலே வாழக்கூடிய மக்களினுடைய குரலை பதிவு செய்ய வேண்டும் என்கிற ஆர்வம் தான் தொடர். போர் என்பது ஒரு மனித உரிமை மீறல் ஒரு பேராசிரியர் ஒரு ஆய்வு செய்திருக்காங்க திருச்சியில. குறிப்பாக புறநானூற்றில் மனித உரிமை மீறல் என்ற தலைப்புல அவங்க ஆய்வு செய்திருக்கிறாங்க. அப்படி போர் என்பது ஒரு மனித உரிமை மீறல் எனில் புறநானூரை பின்காலனிய பார்வையில் எப்படி நோக்குவது? உங்கள் பார்வை என்ன? எந்த கோட்பாடுகளின் பின்னணியில் பார்த்தாலும் போர் என்பது மனிதத்திற்கு எதிரான ஒன்றாகத்தான் தொடர் இருக்கிறது. போரினுடைய விளைபொருளாக மனித அழிவும் பொருளாதார சீரழிவுமே இருக்கிறது. இதற்கு எந்த கோட்பாடுகளும் நியாயப்படுத்த முடியாது என்று நினைக்கிறேன் தொடர். எல்லா கோட்பாடுகளுமே எந்த போரையுமே நியாயப்படுத்தி விட முடியாது.
எந்த அடிப்படையில் மனித தத்துவம் தான் இதற்கு அடிப்படையானது. மனித தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது போர் மனித குலத்திற்கு எதிரானதாகத்தான் இருக்கிறது. பின்காலத்திய அடிப்படையில் பார்த்தாலும் அது மனித தத்துவத்திற்கு எதிரானதுதான். நிச்சயமாக. அது முதலாம் செங்குடி உலக தோழர், போருக்கு எதிரான தொடர். சொல்லுங்க. உங்க அந்த மணி வந்து உரசுதுன்னு நினைக்கிறேன் அந்த மைக்ல, அதனால ஒரு இடைஞ்சல் இருக்குது. நீங்க பேசும்போது அது உரசு. பேசுங்க, இப்ப பேசுங்க தோழர். குழந்தைகளை குறிவைத்து கொள்ளும் யுத்தத்துக்கு எதிராக நூல்கள் தமிழில் எழுதுகிற திட்டம் எதுவும் உண்டா செங்கொடி? நிச்சயமாக உண்டு தோழர். போர் குழந்தைகளினுடைய குழந்தைமையை களவாடுகிறது. அவர்களை கல்வி இழந்து போரிலே ஆயுதங்களை தூக்க நிர்பந்திக்கப்படுகிறார்கள். போரில் சிறார்களின் பாதிப்பை காணொளியிலே காணும் பொழுதும் படைப்புகளாக படிக்கும் பொழுதும் கண்ணீர் சிந்தாமல் என்னால் அதை கடந்து போக முடிந்ததே இல்லை. நிச்சயமாக இது குறித்து எழுதக்கூடிய எண்ணம் எனக்கு இருக்கிறது தோழர். அது அப்படியானி அது எது மாதிரி புத்தகம்? புனைவா அல்லது கட்டுரை மாதிரி நேரடியாக சொல்லுதா? புனைவாக ஒரு நாவலாக எழுத வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் உண்டு தோழர். நல்லது. நம்ம சிறுகதை ராட்சசன் புதுமைப்பத்தனின் துன்பக்கேணி சிறுகதை புலம்பெயர் வாழ்வியலுக்கு வருமா அல்லது வராதா? ஏன்னா நீங்க உங்க கட்டுரையில சொல்றப்ப இது பெண்ணியம் தலித்தியம் எதுலையுமே அடங்காதுன்ற மாதிரி ஒரு வாக்கியம் வருது. இல்ல, அது என்னுடைய வாக்கியம் கிடையாது. அது புதுமைப்பித்தன் சொன்னதுதான். அவருடைய வார்த்தையை தான் நான் அதுல மேற்கோளா காட்டியிருப்பேன். அது என்னுடைய வாக்கியம் கிடையாது. அது புதுமைப்பித்தன் தான். நான் படைத்து விட்ட ஜீவராசிகளை எந்த ஒரு இசங்களுக்குள்ளும் அடைத்து பார்க்க முயற்சி செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது புதுமைப்பித்தன் சொன்னது. அவர் சொன்னதை தான் நான் அங்கே மேற்கோளாக காட்டியிருப்பேன். நிச்சயமாக புதுமைப்பித்தனுடைய துன்பக்கேணி புலம்பெயர் மக்களினுடைய வாழ்வியலை பேசக்கூடிய ஒரு இலக்கியம்தான். காலனித்துவ காலகட்டங்களில் இலங்கையின் தேயிலை தோட்டங்களுக்கு கங்காணிகளால் அடிமைகளாக அழைத்து செல்லப்பட்ட ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த மக்களின் வாழ்வியலை பேசக்கூடிய இலக்கியம்தான் துன்பக்கேணி என்பது. இந்த துன்பக்கேணி என்கிற வார்த்தை பாரதியினுடைய பிஜி தீவிலே ஹிந்துஸ்திரிகள் என்கிற கவிதையிலேயே இடம்பெறுகிறது. இந்த கவிதையும் பிஜியின் கரும்பு தோட்டங்களிலே உடல் நலிய அவஸ்தைப்படுகிற பெண்களினுடைய துயரத்தை பாடுகின்ற கவிதைதான். அந்த கவிதையிலே துன்பக்கேணி என்கிற ஒரு வார்த்தை இடம்பெறும். அந்த அடிப்படையில் தான் ஒருவேளை புதுமைப்பித்தனும் அதனுடைய தாக்கத்தில் தான் இந்த சிறுகதைக்கு இப்படி ஒரு பெயரை இட்டிருப்பாரோ என்று நான் நினைக்கிறேன். நீங்க மூத்த படைப்பாளி கி ராஜநாராயணன் அவர்களை தமிழின் புலம்பெயர் இலக்கியத்தின் முன்னோடி என குறிப்பிடுறீங்க உங்க கட்டுரையில. ஆனா அதற்கு முன்னாடியே கீராவுக்கு முன்னாடியே புயலிலே ஒரு தோணி, அப்புறம் இன்னொரு புத்தகம் 2 புதினங்கள் வழியாக புலம்பெயர் வாழ்வை பதிவிட்டிருக்கிற பா. சிங்காரம் குறித்து உங்களுடைய கருத்து என்ன? புலம்பெயர் இலக்கியத்தின் முன்னோடி என்றுதான் நான் குறிப்பிட்டு இருக்கிறேனே தவிர அவர்தான் முதலில் தமிழ் இலக்கிய உலகிற்கு புலம்பெயர் இலக்கியத்தை கொடுத்தவர் என்று நான் குறிப்பிடவில்லை என் தோழர். இதற்கு முன்பு இதனுடைய தொடர்ச்சியாக இவரை போலவே பா. சிங்காரத்தை நம்மால் குறிப்பிட முடியும், புதுமைப்பித்தனை குறிப்பிட முடியும், பாரதியாரை, இவர்கள் எல்லாம் புலம்பெயர் இலக்கியத்தின் முன்னோடிகளாக நம்மால் குறிப்பிட முடியும். இவர்கள் இருவருக்கும் முன்னரே நீங்கள் குறிப்பிட்டதை போல பா. சிங்காரம் புயலிலே ஒரு தோணி, கடலுக்கு அப்பால் ஆகிய 2 புதினங்கள் வழியாக புலம்பெயர் மக்களினுடைய வாழ்வியலை அவர்களுடைய இந்த 2 நூல்களும் பதிவு செய்திருக்கின்றன. இந்த 2 நூல்களுமே காலனித்துவ காலகட்டத்திலே கங்காணிகளால், ஆங்கிலேயர்களால் அவர்களுடைய காலனித்துவ நாடுகளுக்கு அழைத்து செல்லப்பட்ட மலேசியா, குறிப்பாக மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு அழைத்து செல்லப்பட்ட தமிழர்களின் வாழ்வியலை இந்த 2 நூல்களும் பதிவு செய்திருக்கின்றன. அந்த அடிப்படையில் பா. சிங்காரமும் புலம்பெயர் இலக்கியத்தின் முன்னோடிதான். அண்ணாவடியில் வந்தவர்கள் அல்லது நடப்பவர்கள் என கூறிக்கொள்பவர்களாலும் மறைக்கப்பட்ட அல்லது மறக்கப்பட்ட அண்ணாவின் எழுத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்க. எப்படி கைதி எண் 6342 நூலை தேர்ந்தெடுத்தீங்க?
புதியனவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் தான் தோழர். நீங்க ஏற்கனவே கேட்ட கேள்வியிலிருந்தே இந்த பதிலுக்கு நான் வரேன். அதாவது ஆய்வு செய்வதற்கு எத்தனையோ களங்கள் இருக்கும் பொழுது ஏன் இப்படி ஒரு தலைப்பை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்ற கேள்வியை போலத்தான் இதுக்கும் நான் அந்த பதிலைத்தான் சொல்ல முடியும். அதாவது 4 சுவருக்குள் இருக்கக்கூடிய சிறைவாசியினுடைய துயரம் குறித்து நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் என்பதுதான். அவர்களுடைய வழியை எந்த இலக்கியங்கள் பேசி இருக்கின்றன. இது போன்று இலக்கியங்களாலும் சமூகத்தாலும் கண்டுகொள்ளப்படாமல் புறந்தள்ளப்பட்ட மனிதர்களின் துயரங்களை வெளிக்கொணரும் கடமை படைப்பாளிகளுக்கும் விமர்சகர்களுக்கும் இருப்பதாக நான் கருதுகிறேன் தோழர். அப்படியானால் எப்படி பஷீரோட மதில்களை நழுவ விட்டீர்கள்? தோழர், எல்லாவற்றையும் ஒரு நூல்ல சொல்லிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். நமக்கு தெரிஞ்ச இல்லை நாம் அறிந்த எல்லாவற்றையும் ஒரு நூலில் சொல்லிவிட முடியாது. இது ஒரு குற்றம் காண்பதல்ல என்னோட நோக்கம். நிறைய சிறையியல் பத்தி எழுதுறப்ப இது மதில்கள் ரொம்ப முக்கியமானது. யூசுவலா உங்களோட கட்டுரைகள் ஒரு கம்பேரிட்டிவா ஒப்பாய்வு செய்துதான் எழுதப்படுது. அதுல விடுபட்டு இருந்துச்சு, அதனால கேட்டேன். இல்லை தொடர், நிறைய சிறை இலக்கியங்கள் இப்பவும் வந்திருக்கு. இதுக்கு முன்பும் நிறைய சிறை இலக்கியங்கள் வந்திருக்கு. அது எல்லாவற்றையும் குறித்தும் நான் என்னுடைய அந்த நூல்ல நான் முழுசா பேசிடல. அது குறித்து முழுமையாக எழுத வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கிறது தொடர். அதிலே இது எல்லாவற்றையும் நான் குறிப்பிடுவேன். அப்படி வந்ததுன்னா தமிழ்ல மிக நிச்சயமா அது ஒரு புதுசா இருக்கும். இப்ப நீங்க அண்ணாவோட நூலையோ மதிலிகளோ அல்லது தூக்குமர நிழலில் சி.ஏ. பாலன்னு அநேகமா 70களில் வந்திருக்கும் ஒரு நூல். பின்னாடி ஜூலியஸ் பூசிக்கு ஒரு நூல் எழுதியிருப்பாரு. இதெல்லாமே அந்த தூக்கு, சிறை, இந்த மாதிரி ஒரு விஷயங்களை பத்தி நீங்க அதை தொகுத்து எழுதணும்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த நிகழ்வின் மூலியமாக. எனது அடுத்த கேள்வி என்னன்னா, போரியல், சிறையியல், அகதிகளின் ஏதிலி வாழ்வு அப்படின்னு யாருமே பலரும் தீண்டாத பிரதேசத்தில் உங்களோட விமர்சன பயணம் நகருது. இது தற்செயலா அல்லது திட்டமிட்டதா? இல்லை தொடர், தற்செயலானதுதான் தொடர், திட்டமிட்டதெல்லாம் கிடையாது. தற்செயல்னா உங்களுக்கு எப்படி அது உள்ள ஒரு ஆர்வம் வருது? ஏன்னா இது ஒரு எல்லாருமே நெக்லெக்டட் செக்டார்னாங்க, அது உள்ள உங்களுக்கு எப்படி ஆர்வம் வருது? இதுதான் தொடர், அழகியலை பற்றி பேசுவதற்கு நிறைய படைப்பாளிகள் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட மனிதர்களின் துயரங்களை பேசுவதற்கான எழுத்துகள் தான் மிகவும் குறைவாக இருக்கிறது. அப்ப இதை பற்றி பேசக்கூடிய கடமை எழுத்தாளனுக்கும் விமர்சகனுக்கும் உண்டு என்று நான் நம்புகிறேன் தோழர். அந்த அடிப்படையில் தான் இதன் மீதான ஆர்வம் உண்டு. இன்னொன்று, என்னுடைய குடும்ப பின்புலமும் இதற்கான ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு அப்படின்னு நம்புறேன் தோழர். சரி, போர் என்பது பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை என்பது ஒரு வாதம். அப்படியெனில் போரை ஸ்லாகிக்கும் வியந்தோங்கும் புறநானூற்று பிரியர்களை பற்றி உங்கள் கருத்து என்ன? ஆதிக்கத்தில் இருப்பவர்களுடைய சுய லாபங்களுக்காகத்தான் இந்த போர் என்பது முன்னெடுக்கப்படுகிறது. ஆதிகாலம் தொட்டு இன்று வரையிலும் போரினை புனிதப்படுத்தி ஒரு புனித கருத்தியலை உருவாக்கி ஆதிக்கத்தில் இருப்பவர்கள், அதிகாரத்தில் இருப்பவர்கள் அதை மக்களிடையே உருவாக்கி வருகின்றனர். இந்த கருத்தியலை பரப்ப சங்ககாலத்தில் புலவர்கள் இருந்தார்கள். இப்ப சமகாலத்தில் நவீன காலத்தில் பல்வேறு ஊடகங்கள் இதற்கு துணை புரிகின்றன. குழு சமூக அமைப்பில் பசுக்களை பாதுகாக்கக்கூடிய பொருட்டு அவர்களுடைய அடிப்படையான சொத்தாக இருந்த அந்த ஆணிரைகளை காப்பாற்றுவதற்கு குழுக்களுக்கிடையேயான தவிர்க்க இயலாத போர் என்று ஒன்று இருந்தது. அதனுடைய தொடர்ச்சியான சங்க காலத்தில் வீரயோக மரபு என்று ஒன்று கொண்டாடப்பட்டது. சங்ககால மரபையே வீரயோக மரபு அப்படின்னு சொல்லிட்டுதான் பதிவு செய்யறாங்க. சங்ககாலம் மட்டும் கிடையாது, சங்ககாலத்துக்கு நிகராக உலகம் முழுக்க இருந்த காலகட்டத்தை, கிரேக்க காலகட்டத்தை கூட காலகட்டத்தை வீரயுக காலம் என்றுதான் பதிவு செய்கிறார்கள். காதலும் வீரமும் 2 கண்களாக தமிழர்களால் கொண்டாடப்பட்டது அல்லது பேச வைக்கப்பட்டது. ஒருவேளை பெண்கள் இந்த போருக்கு எதிரான, இந்த ஆக்கிரமிப்புக்கு எதிரான ஒரு குரலை அந்த காலத்திலே தெரிவித்திருக்க கூடும். ஏனென்றால்
போரிலே அதிகமாக பாதிக்கப்படுவது குழந்தைகளும் பெண்களுமாகத்தான் இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் கூட வீரத்தாய் என்கிற படிமம் அதிகார வர்க்கத்தினரால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டு கூட பரப்பப்பட்டிருக்க கூடும். என்னுடைய தந்தை போருக்கு சென்றான், என்னுடைய தமையன் போருக்கு சென்றான், அடுத்தது பால்மனம் மாறாத என்னுடைய குழந்தையை நான் போருக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாய் சொல்வதாக அமைக்கப்பட்ட இந்த பாடல் திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்ட ஒரு கருத்தியலாக கூட இருக்க முடியும் என்பது என்னுடைய அவதானிப்பாக இருக்கிறது தோழர். அந்த அடிப்படையில் தான் இந்த வீரத்தாய் படிமம் என்பது உருவாக்கப்பட்டிருக்க கூடும் என்று நான் நினைக்கிறேன். போரிலே பெண்களும் குழந்தைகளும் அதிகமாக பாதிக்கப்படும் பொழுது எந்த பெண்ணால் இந்த போரை கொண்டாடி இருக்க முடியும் என்பதுதான் தர்க்க ரீதியான ஒரு கேள்வியாக என்னால் முன்வைக்கப்படுகிறது. அதே சங்க காலத்தில் போரை எதிர்த்த ஆண் புலவர்களும் கூட இருந்திருக்கிறார்கள். அவர்கள் அரசனை பார்த்து பாடுகிறார்கள். ஒரு புலவர் பாடுகிறார், நீ மிகச்சிறந்த வீரன் தான், ஆனால் நீ போரிலே வெற்றி அடைந்து விட்டாய், ஆனால் அந்த எதிரி நாட்டிலே நிறைய பெண்கள் விதவைகளாக்கப்பட்டிருக்கிறார்கள். பால் கிடைக்காமல் பசியால் கதறி அழுகின்ற குழந்தைகளின் கூக்குரல் உனக்கு கேட்கவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு போரை எதிர்த்து போருக்கு எதிரான குரலை முன்வைக்கக்கூடிய ஆண் புலவர்களுடைய பாடலை கூட நம்மால் காண முடிகிறது. இன்றைக்கு வரைக்கும் சகாலம் முதற்கொண்டு ஆதிகாலம் முதற்கொண்டு இன்றைக்கு வரைக்கும் போருக்கான ஒரு புனிதத்தன்மை என்னென்னு முன்வைக்கப்படுதுன்னா, போர் என்பது மண்ணை மீட்பதற்கான போர், தேசத்தை காப்பதற்கான போர் என போருக்கான பல பெயர்கள் இருந்தாலும் வைக்கப்பட்டாலும் கூட போர் என்பது மனித குலத்திற்கு எதிரான ஒன்றாகத்தான் இருக்கிறது தோழர். அந்த அடிப்படையில் போர் என்பது நிச்சயமாக புறநாட்டு காலகட்டத்தில் கூட எந்த அளவிற்கு கொண்டாடப்பட்டது அப்படிங்கிறது கேள்விக்குறியான விஷயம்தான். இப்ப எப்படி ஆதிக்கத்தில் இருப்பவர்களால் கொண்டாடப்படுகிறதோ அது போன்றுதான் கொண்டாடப்பட்டு இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இல்ல, மிகச்சரியான மையத்துக்கு வந்திருக்கீங்க. பிரபஞ்சன் சொல்லுவாரு, ஹிட்லரை நாம் எதிர்க்கிறோம், உலக யுத்தத்தை உருவாக்கியவன் அல்லது பெரிய கொடுமைகளை செய்தவன். அதே நேரம் இங்க தமிழ் மன்னர்களை, குறிப்பிட்ட சில தமிழ் மன்னர்களை, பேரரசர்களை நாங்க கடல் கொண்டார்கள், கடல் தாண்டி சென்றார்கள் என்று வியந்தோதுகிறோம். இந்த முரண்பாடு தமிழர்களுக்கே உரியதுன்ற மாதிரி ஒரு இடத்துல சொல்லியிருப்பார். இங்கே இந்த போரை ஸ்லாகிப்பது என்பது எப்படி, நம்ம உலக யுத்தத்தை பார்க்காதனாலயா, நம்ம தமிழ்நாட்டுல அல்லது இந்தியாவுல யுத்தத்தை பார்க்காதனால அந்த விளைவுகளா? இலங்கையில் தொடர் இந்தியாவுல போரை பார்க்காததாலயா? ஆமா, நம்ம வந்து பாகிஸ்தான் அந்த இதெல்லாம், பாகிஸ்தான் சைனா வாரெல்லாம் இருக்கு. ஆனா அது எல்லாமே வந்து வட இந்தியாவோட போயிடுது. நமக்கு தமிழ்நாடு, குறிப்பாக தென் தமிழகத்துக்கு வந்து நேரடியாக போர் குறித்த எந்த அனுபவமும் இல்லை. அதனாலவா போரை நம்ம வந்து வேந்தோதுகிறது? அப்படி இல்ல தோழர், தென் தமிழகம் மட்டும் கிடையாது. போரை வந்து எல்லா ஆதிக்க நிலையில் இருப்பவர்கள் எல்லோருமே அதை கொண்டாடிதான் இருக்கிறார்கள். இப்ப கார்கில் போரெல்லாம் நாங்க பார்த்திருக்கோம். நாங்க சிறு பிள்ளைகளா இருக்கும் பொழுது நடந்ததுதான் கார்கில் போர். கார்கில் போரிலே இறந்து போன வீரர்களை பெரிய அளவில் அவர்களுடைய வீர மரணத்தை கொண்டாடியதெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். நாம் யாரோ சிலருடைய ஆசைகளுக்காக, அது போர்க்களத்திலே இறந்து போகிற எதிரி வீரனாக இருந்தாலும் சரி, தாய் நாட்டுக்காக போராடுகின்ற வீரனாக இருந்தாலும் சரி, எல்லாமே மனித உயிர்கள் என்பது இங்கு கணக்கில் எடுக்கப்பட வேண்டியது முக்கியமானது தோழர். மிக சிறப்பு. இறுதியாக ஒரு கேள்வி. உங்கள் மகள் யாழிசை கதைகள் எழுதுவதாக சொன்னீர்கள். எது மாதிரியான கதைகள் அவங்க எழுதுறாங்க? என்ன படிக்கிறாங்க இப்ப? தமிழ் எழுதுறாங்களா, ஆங்கிலத்துல எழுதுறாங்களா? தமிழ்ல தான் தொடர் எழுதுறாங்க. 7ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. இப்போ ஒரு கதை எழுதிட்டு இருக்காங்க. என்னன்னா, கார்ப்பரேட் கம்பெனியில வேலை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளியினுடைய வாழ்க்கையை பற்றி பேசக்கூடிய ஒரு சிறுகதை இப்ப எழுதிட்டு இருக்காங்க தோழர். ஓ, வெரி குட், நல்லது. இந்த நிகழ்வுக்கு இன்னும் ஏதாவது கூடுதலா நீங்க சொல்ல விரும்புறீங்களா? இந்த கேள்விகள் அல்லாமல் வேறு ஏதாவது? இல்லை தோழர், வேற ஒண்ணும் இல்லை. என்னுடைய நூல்கள் இரண்டுமே வலியுறுத்துவது இல்லை பேசுவது மனிதம் குறித்துதான். இந்த உலகில் எல்லாவற்றாலும் மாற்றக்கூடிய ஒன்று அப்படின்னா அது அன்பால தான் மாற்ற முடியும். படிக்கு படி அப்படிங்கறதால எது ஒண்ணுமே மாற்றி அமைக்க முடியாது. அன்பால் மாற்றி அமைக்க முடியாதது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அப்ப நம்ம குழந்தைகளுக்கும்
நம்ம பள்ளியிலும் கல்லூரியிலும் பாடப்புத்தகத்திலும் நம்ம குடும்பத்திலும் நம்ம சமூகத்திலும் அன்பையும் மனிதத்தையும் நாம் தான் சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமை என்பது நமக்கு இருக்கிறது. அதை இலக்கியங்களும் கலையும் போதிக்க வேண்டிய ஒரு கடமை இலக்கியவாதிகளுக்கும் ஆஹ் ஆஹ் கலை கலைகளை படைப்பாளிகளுக்கும் உண்டு என்று நான் நம்புகிறேன் தோழர். அந்த அடிப்படையில் தான் என்னுடைய எழுத்துக்கள் எல்லாம் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய வாழ்வியலை பேசக்கூடியதாக இருக்கிறது. நன்றி முனைவர் செங்கொடி. மிக சிறப்பான பதில்கள்னு சொல்ல இது ஒரு நம்மளோட விவாதம் அல்லது உரையாடல்னு எடுத்துக்கலாம். இது கேள்வி கேட்கறது இல்லை நீங்க பதில் சொல்றது என்பது இல்லை. இதன் மூலியமாக புதிய கருத்துக்கள் மேலும் விவாதத்துக்கு ஏதாவது இருக்கா? ஏன்னா பல நண்பர்கள் வந்திருக்காங்க, அவங்களுக்கு கேள்விகள் இருக்கலாம். அந்த வகையில உங்களோட சிந்தனை ரெண்டு விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பட்டது. ஒன்று கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கு என்ற பழைய கருத்து தான். ஏன்னா இங்க அழகியல் என்ற பேர்ல ஒரு வெளிப்படையாக எதையாவது எழுதுனா அவங்கள ஒரு குறை சொல்றதும் இதுல ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு ஒரு இடது கையால தூக்கி போடுற ஒரு பார்வை தான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. அந்த வகையில நீங்க அந்த கலை இலக்கியம் மக்களுக்கே என்பதை ஒரு பதாகையாக நீங்க உயர்த்தி பிடிக்கிறது ஒரு நல்ல விஷயம். பிறகும் இந்த யுத்தத்துக்கு எதிரான ஒரே ஆயுதம் அன்பு என்ற ஒரு விஷயத்தையும் நீங்க இந்த இடத்துல முன்னிறுத்திருக்கீங்க வச்சிருக்கீங்க. இந்த அமைப்பின் சார்பாக இந்த நிகழ்வில் எங்களது நன்றியை உங்களுக்கு உரித்தாக்குகிறோம். நன்றி தொடர். நன்றி தொடர். அருமையா, மிக மிக சிறப்பு. அதாவது சொல்லுவாங்க இல்லைங்களா, வீட்டுல அம்மா கொடுக்கறது இத்தினோண்டு கொடுக்குற அந்த தேநீரோ இல்லை குழம்பியோ ரொம்ப சுவையா இருக்கும். இந்த நிகழ்ச்சி கிட்டத்தட்ட சொல்லப்போனா ஒரு அரை மணி நேரம் தாங்க நடந்திருக்குது. ஆனா அந்த அரை மணி நேரத்துக்குள்ள எவ்வளோ ஒரு அந்த அம்மா கொடுத்த இத்தினோண்டு காப்பி தான் ரொம்ப ரொம்ப சுவைப்பட இருந்தது. ஐயா அன்பாதவனோட கேள்விகள்னு சொல்ல முடியாது, அந்த கலந்துரையாடலை நம்ம தோழர்கிட்ட கேட்கும் போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ அதுக்காக பின்னணியில எவ்வளோ படிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது ஐயாவோட படிச்சது இல்லாம அவங்க எழுதின அந்த எழுத்துக்களை நினைவுல வச்சு நம்ம தோழர்கிட்ட கேள்விகள் கேட்டதும் அதன் மூலயமா அவங்க இந்த சமுதாயத்துக்கு தேவையான பதில்களை கொடுத்ததும் மிக சிறப்பு. நாங்க எல்லாருமே இந்த காலகட்டத்துல இன்னைக்கு கூட பார்த்தீங்க அப்படின்னாக்கா தன்னை பெரிய ஒரு வல்லரசு நாடா காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ரொம்ப முடியாதவங்களை இன்னைக்கும் அந்த ஒரு மருத்துவமனையில அந்த குழந்தைகளை அவ்வளோ வேதனையா இருக்கு. அந்த தொலைக்காட்சிகளை அந்த செய்திகளை பார்க்கும்பொழுது இன்னைக்கு காலகட்டத்துல ஒவ்வொருவருமே பேசக்கூடிய இந்த சொல் போருக்கு எதிரான சொல். ஐயா கடைசியா சொன்ன மாதிரி அன்புதான் அதனோட ஒரே ஆயுதம், போரை எதிர்க்கக்கூடிய ஆயுதம். நீங்க உங்களோட 2 புத்தகங்களுமே ஒரு தான் வலியுறுத்துதுன்னு சொன்னீங்க. நிச்சயமா அது வலியை தான் அது சொல்லுதுன்றது உங்களோட சொல்லல் மூலம் நாங்க புரிஞ்சுக்கிடுவோம் தோழர் செங்கொடி அவர்களே. இந்த நேரத்துல நீங்க 2 பேரும் குறுகிய நேரம் தானே, ஆனா அதுல செய்திகள் அவ்வளவு தாங்கி இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 24 பேர்கிட்ட மேல இத செவி மடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ பார்வையாளர்கள் நீங்க உங்க கேட்கணும், தோழர்கள் இருவரிடமும் இன்னைக்கு பேசணும் அப்படின்னா உங்களோட கையை உயர்த்தினீங்க அப்படின்னாக்கா நீங்க அவங்களோட பேசலாம். வாங்க தோழர். பொன் ஏழுமலை கேளுங்க. வணக்கம். வணக்கம். அதாவது கருத்துக்கள் மட்டுமில்ல, மொழி நடையும் ரொம்ப சிறப்பா அமைந்துள்ள ஒரு நிகழ்வா இன்னைக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. நான் ஒரு பொறியியல் துறை சார்ந்தவன். எங்க அப்பா அம்மாவுடைய கனவுகளை நிறைவேற்றுறதுக்காக நான் பொறியியல் ஆனேன். அதனால எனக்கு இது மாதிரியான வாய்ப்புகள் ஒரு ரயில் பயணங்கள்ல மக்களோட பழகிற மாதிரி தான். நான் இதுல நிறைய என்னுடைய நேரத்தை செலவு பண்ணி படிக்கிறது அப்படின்றது என்னால இயலாத காரியம். அதே மாதிரி நேரங்கள்ல வரும்பொழுது இது மாதிரி 1 மணி நேரத்துலன்னு சொல்லிட்டு சொன்னா இந்த பழச்சாறு குடிக்கிற மாதிரி, பழமா சாப்பிட்டா கொஞ்சம் நிறைய சாப்பிட முடியாது, பழச்சாறா குடிக்கிற மாதிரி. அது மாதிரி இன்னைக்கு நிகழ்வு சிறப்பாக அமைஞ்சது என்னன்னா, அன்பாதவன் ஆழமான கருத்துள்ள கேள்விகளை மட்டுமல்ல, நல்ல தமிழ் சொற்களை நல்லா அருமையா கேட்டார் அவர்.
உங்ககிட்ட இருந்து அருமையான பதில்களை வாங்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு இது. அதாவது இன்டர்வியூல சொல்லுவாங்க, கரண் தாப்பர்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் வந்து எதிரில் இருக்கிறவர்கிட்ட இருக்கிறத அப்படியே கொண்டு வந்துருவார் எல்லாத்தையும். அந்த மாதிரி சிறப்பான ஒரு இதுவை கேட்டாரு. இதுல எனக்கு வியப்பான விஷயம் என்னன்னா, நான் 9வது படிக்கும் போது கேட்ட கேள்விதான் இன்னைக்கு மறுபடிய கருவா இருந்திருக்கு. போர் என்பது எப்படி வீரம் புகழுக்குரிய ஒரு நிகழ்வாக நம்ம பண்பாக எடுத்துக்கொள்வதுன்றத நான் 9வது படிக்கும் பொழுது என்னுடைய தமிழாசிரியர்கிட்ட கேட்டேன். அந்த அந்த கேள்விதான் என்ன வந்து அந்த என்ன சொல்றது, அந்த பள்ளியினுடைய பேச்சாளராக எங்க அனுப்புனாலும் நான் தான் போவேன். நான் போனேன்னா எனக்கு முதல் பரிசு நிச்சயம் உண்டு. அங்க எப்படி போட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். 8 வகுப்புகள் 9வதுல 440 குழந்தைகள். அதுல நான் 7வது செக்ஷனு, ஜி செக்ஷனு அமிச்சாங்க. அது மாதிரி இன்றைக்கும் எனக்கு அந்த கேள்வி உண்டு. நீங்க இன்னைக்கு சரியா பதில் சொல்லியிருக்கீங்க. ஆதிக்க சக்திகள் தங்களுடைய செயல்பாடுகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக மக்களிடையே எழுப்பியுள்ள கட்டமைத்துள்ள ஒரு வடிவம் தான் இது வீரம்ன்றது பேரு அப்படின்றத வந்து நல்ல சரியான ஒரு பதிவு. ரொம்ப இது. உங்களுக்கு ஒரு கேள்வி என்னன்னா, நீங்க வந்து நல்லா அழகா பேசுனீங்க. இப்ப அன்பார்ந்தவன் எழுத்தாளர், நீங்க ஒரு கல்லூரியில பணி செய்யறீங்க, சிறப்பா பேசுறீங்க. அப்துல் ஹமீது மாதிரி ரொம்ப உங்களுடைய மொழி வந்து பிறமொழி சொற்கள் கலப்பு இல்லாம இருக்கு. இதே பாணியில தான் நீங்க வந்து கல்லூரியில பாடம் நடத்துவீங்களா? அப்படி நடத்தும் பொழுது அந்த மாணவர்களுடைய எதிர்வினை எப்படி இருக்கு? அது ஒரு கேள்வி. ஒரு வேண்டுகோளும் நான் இந்த வச்சுடுறேன் இந்த மன்றத்துக்கு. இன்னைக்கு பார்த்தேன் நானு 23 பேர் இதுல வந்திருக்காங்க. அதுல என்னையும் சேர்த்து 4 பேர், 5 பேர் தான் பேரை கூட நான் அவங்க தமிழ்ல எழுதியிருக்கிறாங்க. 5 பேர் தான் 23ல. தயவு செய்து அவங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். உங்களுடைய பெயர்களையாவது தமிழ்ல வையுங்க. முடிந்த வரையில் தமிழ்ல தமிழ் சொற்களை பயன்படுத்த முயற்சி பண்ணுங்க அப்படின்றதுதான் என்னுடைய கேள்வி. எனக்கு இந்த ஆர்வம் எப்படின்னு, தமிழ் குடிமகனுடைய பேச்சை வந்து ஒரு காலத்துல நான் கேட்டேன் 1 மணி நேரத்துக்கு மேல. அதுல ஆங்கில கலப்பே இல்லாத பேசுறாரு. அன்னைக்குதான் எனக்கு கன்னத்துல அரைஞ்சது போல இருந்தது. சரி நாமளும் முயற்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப முடிஞ்ச வரையிலையும், நான் வேறு துறை சார்ந்தவன்றதுனால என்னால முழுமையா செய்ய முடியாது, ஆனா முடிஞ்ச வரையில நான் தமிழ்ல பேசுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறேன். இதனாலேயே என்ன சில பேர் வந்து வேற்று மொழிக்காரன்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன வேற்று மொழியான்னு கேட்பாங்க. ஏன் அப்படி கேக்குறீங்கன்னா, நீங்க பேசுற தமிழே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது அப்படின்னு. அதனால அது ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன். இதுக்கு நீங்க கருத்து சொல்லலாம். நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. வாங்க தோழர். வகுப்பறையில் கூட நான் இது போன்ற ஒரு முடிநடையில் தான் தோழர் பேசுவேன். என்னுடைய மாணவர்களுக்கு இது மிகவும் பிடிக்கும். எனக்கு சொல்லணும்னா, இயல்பான மொழிநடையில் பேசுவதை விட எனக்கு வகுப்பறைன்னு போனாவே அது இயல்பா வந்துரும். இந்த மொழிநடை இயல்பா வந்துரும். இப்படிதான் என்னால பேச முடியும். சொல்லப்போனா இந்த நேர்காணலை விட வகுப்பறையில் பேசும் பொழுது இந்த பேச்சு என்பது இன்னும் இயல்பாக இருக்கும். இந்த தமிழிலேயே இந்த சரளமாக பேசுவது என்பது வகுப்பறையில் பேசும்போது இன்னும் இன்னும் இயல்பாக அமைந்துவிடும். அது மாணவர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்றா, அவங்களுக்கு அது சிரமமா இருக்கிறதா நான் நினைக்கல. அவர்களுக்கு அது மிகவும் பிடித்தமான ஒன்றா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வகுப்பறையில பெருசாக என்னுடைய வகுப்புல மாணவர்கள் யாரும் தொல்லை கொடுக்க மாட்டாங்க எனக்கு. அமைதியா உட்கார்ந்து கவனிப்பாங்க. அதை ஆர்வமா ரசிச்சு கேட்பாங்க. கருத்துக்களும் சொல்லியிருக்காங்க. அம்மா நீங்க அழகா பேசுறீங்கம்மா, தூய தமிழ்ல பேசுறீங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க என்கிட்ட. அது எனக்கு இன்னமும் கூட ஆர்வத்தை எனக்கு ஏற்படுத்தும். அது என்னுடைய இயல்புதான். இந்த மாதிரி பேசுறதுன்றது எனக்கு இயல்பா அமைந்த ஒரு விஷயம்தான். என்னுடைய குழந்தைகளுக்கு கூட நான் தமிழ் மொழியில் தான் பெயர் வைத்திருக்கிறேன். பெரியவங்க பேர் யாழிசை, சின்னவ நற்றிணை. நிறைய இடங்கள்ல ஒரு மருத்துவமனைக்கோ எங்கேயாவது போயிட்டு பேர் கொடுக்கும் பொழுது நற்றிணைன்ற பேர் வந்து நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது, அது தமிழ் பெயர்னு சொல்லிட்டு. இது என்ன கிறிஸ்டியன் பேரா, புரியவே இல்லை, வாயிலேயே நுழையல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப சிரிக்கிறதா கோவப்படுறதானே எனக்கு தெரியாது எனக்கு. நன்றிங்க தோழர். அடுத்ததாக வாங்க சஃபியா, வாங்க, உங்களை நான் அட்மிட் பண்ணியிருக்கிற தோழர், நீங்க பேசுங்க. பேசுங்க. ஆனா உங்களோட இணைப்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன் தோழர். ஒரு மாதிரி குறைன்னு கேக்குதுங்க. சரி, ஹர்ஷா, நீங்க பேசலாம். ஹர்ஷா. நன்றி அண்ணா.
ஆமாங்க. வணக்கம் செங்கடி மேம். அன்பாதவன் சாருக்கும் என்னுடைய வணக்கம் தோழி. வணக்கம். வணக்கம் வணக்கம். ரொம்ப அருமையான ஒரு நிகழ்வாக இருந்தது. அதோட நெகிழ்ச்சியூற்ற ஒரு நிகழ்வாக இருந்தது. ஏன்னா உங்களுடைய அந்த உரையாடல் முழுவதும் வந்து இந்த யுத்தமெல்லாம் நடக்கவே கூடாது, அன்பு மட்டுமே இந்த உலகத்துக்கு இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படை வந்து உங்ககிட்ட எவ்வளவு ஆழமா இருந்தது அப்படிங்கிறத பார்க்கக்கூடியதா இருந்துச்சு. என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இது உங்க 2 பேர்கிட்ட மட்டும் இல்ல, இந்த குழுல இருக்க இந்த நிகழ்ச்சியில இருக்க எல்லாருக்குமான கேள்வியாதான் என்னுடைய கேள்வியை நான் எழுப்புறேன். இலங்கை யுத்தத்தை பற்றி இங்க நிறைய வந்து படைப்புகள் எழுது. அது பற்றி வந்து தினம் தினம் வந்து எல்லா நிகழ்ச்சிகள்லயும் எல்லா இடங்கள்லயும் செய்திகள்லயும் பேசப்படுது. ஆனா இலங்கை மக்களுக்கான சிறு சிறு தேவைகள் கூட தமிழ்நாட்டுல பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. ரொம்ப சாதாரணம். இப்ப ஒரு இலங்கையில இருந்து வந்து இருக்கக்கூடிய ஒருத்தர் இங்க தொழில் பண்ண முடியுமா? ஒரு ஒரு சாதாரண ஒரு ஹோட்டல்ல சர்வர் வேலை பண்ண இங்க முடியுமா? சோ ஒரு வேலை வாய்ப்பு கூட இல்லாத ஒரு சூழ்நிலையில அங்க இருந்து அவங்க வந்து இங்க பிழைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில அவங்களுக்கான புத்தகங்களை மட்டுமே எழுதி தந்துகிட்டு இருக்கிறதுனால என்ன பயன் இருக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பெரிய கேள்வி. இப்ப யுத்தத்துல அவங்க வந்து முறையான வழி இல்லாம கப்பல் வழியாக தோணி வழியாக ஏதோ முறையற்ற முறையில சட்டத்துக்கு புறம்பான முறையில வந்தவங்க வேற. சட்ட ரீதியாகவே பாஸ்போர்ட் டிக்கெட்டோட பிளைட்ல வந்தவங்க கூட இங்க ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து இருக்க முடியுமா? அதுக்கு இங்க சட்டத்துல இடம் இருக்கா? அப்படின்னு எல்லாம் கேள்விகள் எழும்போது அதை அனுபவிக்கிறவங்களோட வழி மிக பெரியது. இந்த மாதிரியான விஷயங்களை எழுதுறதுக்கோ அதை பற்றி பேசுவதற்கோ இங்கு இன்னும் எந்த முயற்சியுமே இல்லாத ஒரு சூழ்நிலையை பார்க்க முடியுது. ஆக இந்த இலக்கியங்களுக்குள்ளே ஊறி இருக்கிற செங்கொடி தோழியும் இந்த அது தொடர்பாக நிறைய பேரோட நீங்க பேசி இருக்கிறீங்க. ஏதிலியெல்லாம் உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி இருக்குது. சோ நீங்க உங்களுடைய பார்வையில இந்த இந்த உண்மை சூழ்நிலையை எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா தோழி, இது ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். எனக்குமே இது மிகவும் வருத்தத்தை தான் ஏற்படுத்தி இருக்கு. என்னன்னா மேலை நாடுகளுக்கு செங்கொடி ஈழத்தோட மறுபடியும் மன்னிக்கணும், உங்களோட அந்த இது மாத்திரம் செவி அதை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. அந்த உங்களோட மனித படுத்துக்கான ஒரு சரிங்க தோழர். இலங்கையினுடைய யுத்தம் குறித்து இங்க நிறைய போராட்டங்களும் அது குறித்து உணர்ச்சி வசம் மிக்க ஆர்ப்பாட்டமான பேச்சுகளும் நிறைய இங்க தொடர்ச்சியா பேசப்பட்டுட்டு இருக்கிறது தான். ஏன் இதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கல அப்படின்னா, இது எழுதுறதோட இதுக்கான தீர்வு கிடைச்சிடுமா, அது மட்டும் போதுமானதா? இந்த மக்களுக்கான உரிமைகளை அவர்களுக்கான வாழ்வியல் பிரச்சனைகளை நாம் சரி செய்யாமல் பேசுவதால் மட்டும், உணர்ச்சி பொங்க பேசுவதால் மட்டும் என்ன நடந்துவிட போகிறது என்கிற உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆதங்கம் தான் எனக்கும் அதே ஆதங்கம் தான் இங்கே இருக்கிறது. இது எல்லாமே இந்த பேச்சுகள் எல்லாமே சுய லாபங்களுக்கான. அவரு ஏதிலி நாவலை எழுதிய விஜயதரன் கூட அவருடைய நாவலிலே குறிப்பிட்டிருப்பார், கடுமையாக விமர்சனம் செய்திருப்பார் தமிழ் தேசியம் பேசக்கூடிய தமிழ் தேசியவாதிகளையும் அதே நேரத்திலே பிழைப்புக்காக ஈழம் குறித்து பேசுகிறவர்களையும் கடுமையாக அவர் தன்னுடைய நூலிலே விமர்சனம் செய்திருப்பார். தீபச்செல்வன் எதற்கு ஈழம் என்கிற நூலில் கூட இந்த ஒரு உங்களுடைய இந்த விமர்சன குரல் இருக்கு இல்லையா, அவருடைய நூலிலும் அந்த ஒரு விமர்சன குரலை காண முடியும். அப்ப இலங்கை யுத்தம் குறித்த நிறைய எழுத்துகளும் பேச்சுகளும் இருந்தாலும் கூட அதெல்லாம் ஈழ மக்களுக்கு எந்த அளவிற்கு பயனுடையதாக இருக்கிறது அப்படின்னா, இதுவுமே அவர்களுடைய சுயலாபங்களுக்கான ஒரு பேச்சாதான் இருக்கு. அதாவது திபெத்திய அகதிகள் இங்க வந்து தமிழ்நாட்டிலே ரொம்ப நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா நம்முடைய மொழியை பேசக்கூடிய தமிழ் அகதிகளுக்கு இங்க வாழ்வதற்கான என்ன ஒரு வாழ்க்கையை, ஒரு கண்ணியமான வாழ்க்கை முறையை நாம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு வேதனைகரமான, ஒரு அவமானமிக்க, ஒரு அவமானகரமான ஒரு நிகழ்வாதான், ஒரு செயல்பாடாதான் என்னால பார்க்க முடியுது. மேலை நாடுகளுக்கு புலம்பெயர்ந்து சென்ற இதே ஈழ அகதிகள் கூட இன்றைக்கு அவர்களும் துயரம் மிகுந்த ஒரு வாழ்க்கையை தான் அங்கே வாழ்கிறார்கள் என்றாலும் கூட அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய உரிமைகள் கூட நம் நாட்டிலே கொடுக்கப்படவில்லை. அதனிடம் முக்கியமானது இந்திய நாட்டிலே அகதிகளுக்கான சட்டமே இல்லை என்பதுதான். இங்கே அகதிகள் என்பவர்கள்
குற்றவாளிகளாகத்தான் சட்டத்திற்கு புறம்பான குற்றவாளிகளாகத்தான் பார்க்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது சட்டப்பூர்வமான ஒரு யதார்த்தமான ஒரு உண்மையாக இருக்கிறது. ஏதோ இலங்கை என்கிற ஒரு பேச்சை கேட்டாலே, அதாவது ரொம்ப இலங்கையினுடைய அகதி முகாம்களில் வாழக்கூடிய ஈழத்தமிழர்கள் மட்டுமல்ல, ஹர்ஷா தோழி நீங்க கேட்டது போல ஓரளவிற்கு வசதி படைத்தவர்கள் கூட இங்க வாழ முடியாத ஒரு நிலைதான் இருக்கிறது. ஏதோ இலங்கை தமிழர்கள் அல்லது ஈழம் என்கிற வார்த்தையை கேட்டாலே ஏதோ அவர்கள் எல்லாம் ஒரு தீவிரவாதிகள், ஒரு பயங்கரவாதிகள், ஏதோ மோசமானவர்கள் என்கிற ஒரு பார்வையை தான் இங்கே கருத்தியலாக பரப்பப்பட்டிருக்கிறது அல்லது மனதிற்குள் பதிய வைக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பான்மையானவர்களுடைய மனநிலை இதுவாகத்தான் இருக்கிறது. இந்த சூழல் நிச்சயம் மாற்றப்பட வேண்டும் என்பது உங்களுடைய ஆதங்கம் மட்டும் இல்லை தோழி, எங்களை போன்றவர்களுடைய ஆதங்கமும் ஆசையும் கூட. நிச்சயமாக உங்களுடைய பதிலுக்கு நன்றி. நாங்க அதை நிறையவே ஃபேஸ் பண்ணிருக்கோம். என்னுடைய நெருங்கிய ஒரு நண்பர் கூட என்னோட ஹஸ்பண்டுக்கு அவங்க ஜாப் தரமாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி எங்களுக்கு வீடு தந்தவங்க ஓ நீங்க அந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்களா, தப்பா எடுத்துக்காதீங்க, ஒரு 3 மாசத்துக்குள்ள வீடு பார்த்திருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ நாங்க இப்படி நிறைய ஃபேஸ் பண்ணிருக்கோம். சமீபத்துல ஒளிவண்ணன் சார் பர்மா மக்களை குறித்து ஒரு கட்டுரை எழுதியிருந்தாரு. எனக்கு உடனடியா அவர்கிட்ட கேட்க தோணுன கேள்வி இதுதான். 30 வருஷத்துக்கு மேலா இலங்கை மக்களுக்கு நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னு இப்ப பர்மா தொழிலாளிகளை பத்தி பேசுறீங்க அப்படின்னு. சோ இங்க எல்லாமே ஒரு எழுத்து எப்படி சிறப்பாக அமையுங்கிறதுக்காக தேடி கருத்துக்களை எழுதுற மாதிரியான எழுத்துக்களை தான் எனக்கு தமிழ்நாட்டுல பார்க்க முடியுது. உண்மையாக அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கக்கூடிய அடுத்த கட்ட நகர்வாக நான் இங்க எந்த எழுத்தையுமே பார்க்கல அப்படிங்கிறது உண்மை. என்னோட 2 பிள்ளைங்களும் இன்னும் இலங்கை பிரஜைகளாதான் இருக்கிறாங்க. ஆனா அவங்க இங்கதான் பிறந்தாங்க. அவங்க இலங்கை வம்சாவளி, சரியா, இலங்கையில பிறந்தவங்க. ஆனா என்னோட தாத்தா இந்திய வம்சாவளி. சோ நான் இலங்கையா இந்தியாவான்னு கேட்டீங்கன்னா எனக்கு 2 நாடும் கிடையாது. சோ இந்த மாதிரியான சூழ்நிலையில இலங்கை அகதிகளை குறித்து, மலையகத்தை குறித்து, ஈழத்தை குறித்து பேசுறதே தமிழ்நாட்டுக்கு அருகதை இல்லையோ அப்படின்னு எனக்கு தோணுது. இது என்னுடைய தாழ்மையான கருத்து தான். இதை எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த மாதிரி தகுதி படைத்தவர்கள் இங்க இல்ல அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்க எத்தனையோ விஷயங்கள்ல அவங்கள முன்னேற்றலாம். இந்த அகதி முகாம்கள்லாம் போய் பாத்தீங்கன்னா அது ஹிட்லருடைய கூடங்களை விட மிக மோசமானது. அவங்களுக்கு கழிவறைகள் சரியா இருக்காது. அந்த தண்ணிகள் சரியா ஒரு குளிச்சுட்டு போற தண்ணி போறதுக்கான வழிகள் கூட அங்க இருக்காது. எந்த ஒரு சுகாதார வசதியும் இல்லாத ஒரு இடத்துல அவங்கள வச்சிருக்கிறது அது ஒரு வசதி படைத்த இடமா அப்படின்னு எனக்கு தெரியல. எல்லாமே அரசியல் லாபங்களுக்காக அப்படிங்கிறது பட்டவர்த்தனமா தெரியக்கூடிய ஒரு உண்மையை தான் தமிழகத்துல நான் பாக்குறேன். நன்றி தோழி. நீங்க கவலைப்படாதீங்க. அதாவது அரசுதான் உங்களுக்கு எதிரியா இருக்கிறத தவிர அக்கம் பக்கத்துல இருக்கிற நாங்க எல்லாருமே உங்களுக்கு ஆறுதல தான் இருக்கிறோம். நீங்க சொன்னது இப்போ ஐயா அன்பாதவன் என்னோட கொஞ்சம் கூடுதலா தெரிஞ்சிருக்கலாம், செங்கோடி தோழருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். இப்போ பர்மா அகதிகள் சொல்லிட்டு சில குடியிருப்புகள் சென்னையிலேயே இருக்குது. இங்க பெருங்குடி பக்கம் அங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இப்போ இல்லை, நான் சொல்றது சுமார் ஒரு 40 வருடங்களுக்கு முன்னாடி நாங்க அப்போ அந்த இடங்கள்ல விளையாடின இடங்கள், அந்த இடம்லாம் பாத்தீங்கன்னா அவங்க அவ்வளோ ஒரு ஏழ்மையில இருக்கிற மாதிரி எங்களுக்கு வெறும் அந்த துணியில தான் அவங்களோட வீடு. இந்த பர்மா காலனி அப்படின்னாலே அது இப்போ நம்ம எப்படி இந்த காலனின்னு சொல்லிட்டு ஒரு 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 சாதனை ஒதுக்கி வைக்கிறோம், அந்த விட மோசமான ஒரு நிலைமையில இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அடுத்த கட்டங்கள்ல வரும்பொழுது நம்ம இந்த தமிழ் அரசாங்கம் சில வசதிகளை அவங்க செய்து கொடுத்து தான் இருக்குது. காலங்கள் மாறும் ஹர்ஷா, நிச்சயமா உங்களோட இந்த வேதனைகள் எங்களால புரிஞ்சுக்க முடியுது. ஐயா அன்பாதவன் ஏதோ சொல்ல வந்தார், மணிக்கு குறிப்பிட்டதுக்கு நீங்க சொல்லுங்க. இல்ல அதுல அவங்க தொடரோட வேதனை நீங்க சொன்ன மாதிரி புரியுறது, நம்மளால உணர முடியுது. ஆனா இங்க சிக்கல் முனைவர் செங்கோடி சொன்ன மாதிரிதான், இங்க அகதிகளுக்கான சட்டப்பூர்வமான எந்த இதுவும் கிடையாது. இங்க இருந்து இலங்கை இதை ஐரோப்பா போறவங்களுக்கு ஏதோ ஒரு வேலை செஞ்சு படிச்சுக்கிறாங்க, அது அடுத்தது என்ன வேலைன்றது. ஆஸ்திரேலியால அந்த மாதிரி சட்டங்கள் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்காவுக்கு போக முடியாது, அவங்க வேற நாட்டுக்கு போக முடியாது. கனடா போறாங்க, ஐரோப்பாவில் சில நாடுகளுக்கு மட்டும் போறாங்க.
அதெல்லாம் கதைகளில் படிக்கிறப்ப ரஷ்யா வழியா எப்படி போனாங்க அதெல்லாம் படிக்கிறப்ப ரொம்ப அது தனி வேற ஒரு வேதனையை கொடுக்குற விஷயம். அவங்க குரல் நெகிழ்ச்சியில வந்து புரியுறது அவங்களோட வேதனை. இங்க சிக்கல் வந்து என்னன்னா, நம்ம ஒரு ஒரு கலை இலக்கியவாதிகளை ஒரு ஆதரவை தான் கொடுக்க முடியுது. நம்ம ஒவ்வொரு கட்டத்திலையும் மருந்துகள் கொடுக்கணுமா, நாங்க கொடுத்துருக்குறோம் நாங்க சொன்னது. அதை தான் நான் சொன்னேன். 80கள்ல இருந்து உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். 80கள்ல இருந்து எப்படியெல்லாம் உதவ முடியுமோ அப்படியெல்லாம் உதவி இருக்கிறோம். சில நேரங்களில் வந்து இது அரசு வழியா போயிருக்கிறது அல்லது வேற வேற வழியாக அவங்களுக்கு உதவிகள்லாம் போயிருக்கு. ஆனால் இங்க வந்து நம்ம எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை, கையேறு நிலை தான். நம்ம வெறுமனே வந்து எழுத்தாளர்கள் தான். அவங்க சொன்ன ஒரு வார்த்தை உண்மைதான். அது அருகதைன்றது வந்து இல்லதான். ஆனால் இந்த குரலையும் நம்ம எழுப்புனாதான், வந்து பதிவு பண்ணாதான் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஒரு கதவு திறக்கும்ன்றது ஒரு நம்பிக்கை. உண்மையிலேயே வந்து செங்கடியோட முதல் நூல் வந்து படிக்கிறப்போ நான் அவங்ககிட்ட கேட்டதான், நாங்க படிக்கிறது இருக்கட்டும், இந்த கட்டுரையை நீங்க வந்து ஒரு கண்ணீர் துளிகள் இல்லாம எழுதியிருப்பீங்களா அப்படின்னு. அவ்வளவு துயரங்களோட அது அந்த எழுத்து பேசுறதே கட்டுரைதான். அது கதையோ நாடகமோ கவிதையோ கிடையாது. அந்த கட்டுரையே வந்து அவ்வளவு ஒரு ஒரு வலியை கொடுக்குற ஒரு விஷயம். அப்ப அந்த வேதனைகளை உணர்ந்துதான் அவங்க ஒரு அடிப்படையில ஒரு பெண் என்பதால் அவங்களோட எழுத்துல நான் அதை தான் சொன்னேன். மேக்சிமம் அவங்களோட அந்த பெண் வலியை தான் அவங்க பேசுறாங்க. இப்ப இந்த தோழர் சொன்னதை கூட அவங்க எதிர்காலத்துல வந்து வேற ஒரு கட்டுரையிலேயோ அல்லது புனைவுலையோ சொல்ல முடியும். இது ஒரு நடைமுறை சிக்கல் தான். ஆனா ஒரு கலை இலக்கிய படைப்பாளிகளை நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. எதிர்காலத்துல இது போன்ற குரல்கள் ஒன்றிணைகிற போது ஒரு மாற்றம் வரும் என்று நம்புவோம். ஹர்ஷா, நீங்க பேசலாம் ஹர்ஷா, கை நிச்சயமாக சார். எனக்கு எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. நான் என்ன எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா வந்து, என்னை போன்றவர்கள் என்ன நாங்க எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, நீங்க இப்ப நிறைய தடவை சொல்றீங்க இல்லையா, நாங்க வந்து 80களில் உதவி செய்திருக்கிறோம், அல்லது எங்களுக்கு எங்களுக்கு உணவு தேவையெல்லாம் இல்லைங்க சார், அதெல்லாம் வேண்டாம். இப்ப வந்து 3வது தலைமுறையில நாங்க இருக்கிறோம். எங்க அம்மா, நான், என் குழந்தை. சோ அடுத்த தலைமுறை வந்து மறுபடியும் உங்கள்கிட்ட சோறு கேட்க வேண்டாம்னு தான் சொல்றோம். அவங்களுக்கு கல்வி வசதியை ஏற்படுத்தி கொடுங்க. இப்ப இங்க சட்ட ரீதியா எங்க குழந்தைங்க படிக்க முடியாது. நீங்க வந்து காஸ்ட் வைஸ் பிரிக்கிறீங்க. அப்ப இலங்கையே வந்து நீங்க பிற்படுத்தவர்களை கொண்டு போனீங்களாவது ஓரளவு அவங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். இந்த மாதிரி இப்ப நாங்க அதர் காஸ்ட்ல இருக்கிறோம். சோ இந்த மாதிரி விஷயங்கள், நுணுக்கமான சின்ன சின்ன விஷயங்கள் அடிப்படையில ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களாலதான் இது தீர்வு வரும். இப்ப அந்த மாதிரி இப்ப விசா இருக்கிறது. இப்ப இலங்கையில அகதிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி உரிமை தரலாம், அப்படி அவங்க எப்படி இங்க வேலை செய்யறதுக்கான உரிமைகள் தரலாம், அந்த பள்ளியில படிக்கிறதுக்கான உரிமைகள் தரலாம்ங்கிறது தான் அடிப்படை தேவை. அதை தவிர்த்து அவங்களுக்கு உணவு தேவைகளோ அடிப்படை வசதிங்கிற அந்த ஒரு அவசர தேவைகளோ வேண்டாங்கிறேன். அந்த தேவைகளை கடந்து நாங்க வந்துட்டோம். அந்த மாதிரியான தேவைகளுக்கு அரசாங்கம் வந்து அந்த ரீதியில இப்ப வேர்களை தேடின்னு அங்க இருக்க குழந்தைங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து இங்க ஊரை சுத்தி காட்டினாங்க. இதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு நான் சொல்றேன். அங்க இருக்க ஒரு 4 குழந்தைய கொண்டு இங்க படிக்க வைங்க, அது போதும். அப்படி வந்து என்ன மாதிரி செய்தா இது அடுத்த கட்டத்துக்கு நகரம்ங்கிற நோக்கத்துல இந்த பார்வை இருக்கணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுதல். எனக்கு உண்மையாவே நிறைய உணர்ச்சி வசப்படலாம். என்னோட கருத்து சரியா சொல்ல முடியல, அதுக்கு மன்னிக்கணும். பரவாயில்ல. ஐயோ, உங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. இல்ல, உங்களோட வலிகளை வந்து நாங்க எங்களால புரிஞ்சுக்க முடியுது. இப்ப நீங்க சொன்னீங்க இப்போ வேர்களை தேடி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னாக்கா, இந்த மாதிரியான இது என்னோட கருத்து தான். இது சிறு சிறு நகர்வுகள் வந்து நாளைக்கு இப்போ ஐயா அன்பாதவன் சொன்ன மாதிரி எதிர்காலத்துல அரசியல் மாற்றங்கள்ல கூட வரலாம். இன்னைக்கு வந்து இலங்கை தமிழர்களுக்கு வந்து இங்க வந்து வாழ்வுரிமை கொடுக்காம இருக்கிறது வந்து, குடியுரிமை கொடுக்காம இருக்கிறது வந்து எதிர்காலங்கள்ல வந்து மாறலாம். எதுவுமே வந்து அன்னைக்கு அப்படி இருந்தது, இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்துருக்கு, நாளைக்கு இதை விட அதிகமா இருக்கும். இதுக்கு முன்னே நீங்க சொன்ன மாதிரி முன்னெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சுமே இலங்கை தமிழர்கள் வந்து வெளியிலேயே வர முடியாது. அவங்க நீங்க குறிப்பிட்ட அந்த அவங்களோட குடியிருப்புகளை தாண்டி வெளியில வந்தாக அவங்க மேல வந்து வழக்குகள் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. இன்னைக்கு அந்த தடைகளை தாண்டி ஓரளவு வந்திருக்கிறோம். நம்ம வருங்காலங்களில் வந்து இதுவுமே இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் மூலமாகவும் இலக்கியவாதிகள் மூலமாகவும் அது வந்து அரசோட செவிகளுக்கு சென்று சேரும். உங்களோட கோபம் வந்து நியாயமானது. நிச்சயமா அந்த கோபத்துக்கு எதிர்காலத்துல வந்து நம்மளோட அடுத்த தலைமுறை கூட அதுக்கு பதில் கிடைக்கலாம் என்று நான் நினைக்கிறேன்.
செங்கோடி தோழர் நீங்க ஏதாவது சொல்லலாம். ஐயா அன்பாதும் நீங்க எதாவது சொல்லலாம். இல்லை, ஒரு ஆலோசனையா ஒன்று சொல்ல விரும்புகிறேன். உண்மையிலேயே செங்கொடியோட முதல் அந்த ஆய்வேட்டு நூலை நம்ம ஒரு சிறப்பாக பணியாற்றுகிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் கையில அவங்க கைக்கு போய் சேர மாதிரி, அல்லது பாராளுமன்றத்தில் பேசும்படி செய்தா, சில பெயர்கள் இருக்கின்றன, அது இந்த இடத்துல அவசியமானு தெரியல, அவங்ககிட்டலாம் போய் அந்த நூல்கள் போய் சேர்ந்துச்சுன்னா, அதுல ஒரு 40 பேர்ல ஒரு 4 பேர் பேசுனாங்கன்னா, தோழர் சொன்ன மாதிரி அதுக்கு ஏதோ ஒரு விடிவுக்கு ஒரு சின்ன கதவு திறக்கும்னு நம்புறேன். இதெல்லாம் நம்பிக்கை தான். அவங்க பேசுவாங்களா, அரசு அதை எடுத்துக்குமான்றதெல்லாம் இல்லை. சின்ன சின்ன ஒரு தள்ளல் மூலியமா ஒரு கதவை திறக்கிறதுக்கு நம்ம முயற்சிக்கிறோம். நம்மகிட்ட அண்டாகா கசம் மாதிரி ஒரு மந்திர சொல்லலாம் இல்லை இப்போதைக்கு. ஏன்னா அவங்க குரல் நெகிழ்ச்சி உண்மையிலே மீதி 22 பேருக்கும் நிச்சயமா ஒரு குற்ற உணர்வை கொடுத்துருக்கும். ஆனா நம்ம அதை எதுவும் செய்ய முடியாத கையறு நிலையில தான் இருக்கிறோம். அந்த வகையில முனைவர் செங்கொடியோட நூல் குறிப்பாக சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் கையில போய் சேர்றதுக்கு இந்த அமைப்பு நம்ம அதை ஏதாவது ஏற்பாடு பண்ண முடிந்தால் அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்ப எனக்கு ஒரு 2 பேர் தெரியும்னா அவங்க கையில அந்த புத்தகத்தை கொடுத்து படிச்சு பாருங்க, பேசுங்கன்னு அப்படி சொல்லலாம். செய்யலாம் ஐயா, அது நிச்சயமா செய்யலாம், செய்யலாம், அந்த மாதிரி செய்யலாம். செய்யலாம். நிச்சயமா நீங்க குறிப்பிட்டது மாதிரி தோழர் செங்கொடியுமே அழிச்சுக்கிட்டு போய் அவங்க கையால கூட நம்ம கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் நிச்சயமா செய்யலாம். அது கூடிய விரைவில் நான் தோழரோட பேசி அதை பண்ணிக்கலாம். சரிங்களா தோழர்? வாங்க, தோழர் பாபு சசிதரன் வந்திருக்காரு, நீங்க பேசலாம் தோழர் பாபு. தோழர் வணக்கம். தோழர், ஒரு சிறப்பான உரையாடல். நீங்க சொன்னது போல 2 எழுத்தாளர்கள் பேசிக்கொண்ட ஒரு அற்புதமான உரையாடல். ஒரு செலக்டிவான ஒரு அன்யூஷுவல் சப்ஜெக்டை தான் எடுத்து நல்லா பேசியிருக்காங்க. ஐ மீன் அவங்களோட படைப்புகளில் கொடுத்துருக்காங்க. செங்கொடி அவர்களுக்கும் நல்ல நேர்த்தியான கேள்விகளை கேட்ட என் அன்பு தோழமை அன்பாதவன் அவர்கள் இருவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். உங்களுக்கும் எனது நன்றி, வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. இந்த ஒரு தோழமை கேட்டிருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி அரசு என்ன செய்திருக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் 70களில் பிறந்தவன்றதுனால அன்பாதவனோட நானும் உடன்படுறேன். கிட்டத்தட்ட நிறைய போராட்டங்களுக்கெல்லாம் எங்க அப்பா கூட நான் போயிருக்கேன். நான் அது இல்லை இப்ப சொல்ல வர்றது. 90களில் நான் வகுப்புல படிக்கும் பொழுது என்னோட வகுப்பு தோழனுக்கு 5% இடஒதுக்கீடு இருந்தது. இலங்கை தமிழர்களா, அகதிகளா வந்தவர்கள். அதுல என்னுடைய கூட படிச்ச வகுப்பு தோழன், அவன் பேர் எனக்கு இப்ப ஞாபகம் இல்லை, ஆனா ஜான்ற பேர்ல ஸ்டார்ட் ஆகும். அவன் மருத்துவத்துறைக்கு போனான். அதற்கு பிறகு நிறைய பேர் அந்த மாதிரி அந்த இடஒதுக்கீடு மூலமா உள்ள போயிருக்காங்க, வாழ்வாதாரம் வந்திருக்கு. ஒருவேளை இவர்கள் தனிப்பட்ட முறையில் பாதிக்கப்பட்டிருக்கலாம், அது நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். அதன் பிறகு வந்த ஆட்சியாளர்கள் அது யார் காலத்துல மாற்றப்பட்டது, யார் காலத்துல கொடுக்கப்பட்டதெல்லாம் எனக்கு நினைவில் இல்லை. அது எடுத்தோம்னா நமக்கு தெரிய வரும். ஆனா ஏதோ ஒரு விதத்துல நீங்க சொன்னது போல அன்பாதவன் சொல்றதோட நானும் உடன்படுறேன். இந்த படைப்புகள் வழியா நம்மளுடைய ஆதங்கத்தை, நம்ம குரலை எழுப்பிக்கிட்டே இருந்தோம்னா எங்கன்னா ஒரு கதவு நிச்சயமா திறக்கும். அப்படி திறந்ததுதான் அது. ஏன்னா அன்னைக்கு அப்படிப்பட்ட போராட்டங்களும் அப்படிப்பட்ட அந்த எழுத்துக்களும், கூர்மையான எழுத்துக்களும் தான் இந்த மாதிரியான இடஒதுக்கீடை வாங்கி தந்தது. ஆனா அது தொடர்ச்சியா வந்ததற்கு வேறு வித காரணங்கள் இருக்கலாம். ஏன்னா இங்கேயே அந்த இடஒதுக்கீடுகள்ல சிக்கல்கள்லாம் இருக்கிறதுனால அதை தடை செஞ்சிருக்கலாம், பண்ணிருக்கலாம். ஆனா இவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறது உண்மைதான். இப்போ அவங்களுக்கு தீர்வா தேவைப்படுதுன்னா அவங்கள இந்திய பிரஜையா அனௌன்ஸ் பண்றதுக்கு 3 தலைமுறைகள் ஆன பிறகு அதற்கான சட்டதிட்டங்களை கொண்டு வர்றதுக்கு தான் நம்ம முக்கியமா நம்மளோட பங்களிப்பு எதனா பண்ண முடிஞ்சா பண்ணலாம். நம்மளுடைய எழுத்துக்கள் மூலியமாவோ, கட்டுரை மூலமாவோ, இல்ல வேற எது மூலமாவோ நம்ம அவங்களுக்கு உதவலாம். ஆனா அதை எடுத்துட்டு போறது ஆட்சி அதிகாரத்துல இருக்கவங்க தான் அதை செயல்படுத்துறதுக்கு முடியும். ஆனா நிச்சயமா ஏதோ ஒரு விதத்துல தமிழகம் உதவி இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நிறைய பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ எனக்கு தெரிஞ்சு இலங்கை தமிழர்கள்ல இருக்க என் நட்புகள்ல இருக்கவங்களுக்கு நான் உதவி செஞ்சிருக்கேன். அது எல்லாத்தையுமே இது சொல்றதுக்கான நேரம் கிடையாது. இப்போ கூட ஒரு மாதத்திற்கு முன்பாக என்னுடைய நண்பருடைய சகோதரி பிள்ளைகளுக்கு வீடு கேட்டிருந்தாரு. அதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம். அங்க நண்பர் புலம்பெயர்ந்து போன ஒரு இலங்கை தமிழருடைய
அவருடைய நூலை நாங்க இங்க வெளியிட்டோம். அவரு வேண்டுகோள் வச்சாரு, இங்க நல்ல ஒரு சிறப்பான ஒரு இதோட வெளியிட்டு கொடுத்தோம். இந்த மாதிரி வந்து நமக்கு தெரிந்த வட்டாரங்கள்ல இருக்கிறது இது இந்த மாதிரி இருந்தது. ஆனா இது என்ன ஆச்சுன்னா, அந்த ராஜீவ்காந்தி கொலைக்கு பிறகுதான் இவங்க மேல இந்த சாயம் பூசப்பட்டதுன்னு நான் நினைக்கிறேன். இது என்னோட கருத்தா இருக்கலாம், இல்ல இது என்னுடைய இதுதான். அதன் பிறகுதான் இந்த தீவிரவாதம் அது எல்லாமே அதிகமா அவங்க மேல அந்த சாயம் பூசப்பட்டதா இருக்கலாம்னு நான் கருதுறேன். பட் இருந்தாலும் அவங்களுக்கு எந்த விதத்திலாவது கலை இலக்கிய பேரவை அல்லது எழுத்தாளர்கள், படைப்பாளர்கள் கண்டிப்பாக உதவியாக இருப்போம், குரல் கொடுப்போம், துணை நிற்போம் என்பதை என்னோட தரப்புல இருந்து நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கேன். நன்றி, வணக்கம். சிறப்பு பாபு. நன்றிங்க தோழர். ஐயா ஏழுமலை ஐயா, உங்களோட கேள்விகள் ஏதாவது இருந்தாக்கா சுருக்கமா கேளுங்க. ஏன்னா நம்ம நேரம் கடந்திருக்கிறோம். நன்றி. வணக்கம். அந்த ஹர்ஷா அவர்களுக்கு நான் மன்னிப்பை கோருகிறேன். அவ்வளவுதான், அதுதான் சொல்ல முடியும். உள்ளபடியே மக்கள் உணர்வாக இருக்கிறார்கள். ஆனால் அரசியல் கட்சிகளும் ஆட்சியாளர்களும் அதுல உணர்வோட இல்லை அப்படின்றதான் உண்மை. ஒரு பாபு சசிதரன் தோழருடைய கருத்தை நான் மறுக்கிறேன். ராஜீவ்காந்தி கொலைக்கு பிறகுதான் சாயம் பூசப்பட்டது அப்படின்றது உண்மை கிடையாது. இந்திய ஏகாதிபத்திய அரசு நிச்சயமாக தமிழர்களுக்கு எதிரானதாக தான் இருக்கு. அதை எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சல் தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகளுக்கு இல்லை என்று சொல்லலாம், மனமும் இல்லை என்று சொல்லலாம். அவர்கள் ஒரு நிழலில் ஒதுங்கி கொள்கிறார்கள் என்பதே உண்மை. அவர் சசிதரன் சொன்ன மாதிரி நானும் ஒரு சிறிய அளவுல உதவி இருக்கிறேன். அவங்க இருக்கிற வீட்டுக்கு எனக்கு வாடகையே கூட வேண்டான்ற அளவு சொல்லி கூட அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயம். அதுல போல, ஆனால் நாங்கள் இந்தியாவின் அடிமைகளாக இருக்கிறோம். அது மாதிரி தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் தங்களுடைய நலன்களை பேணுவதில் தான் இருக்கிறார்களே ஒழிய அவர்கள் உரிமைகளுக்காக போராடக்கூடிய நிலையில இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னா, யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் ரெஃப்யூஜிஸ் அதுல கையெழுத்திடலன்னு தோழர் செங்குடி சொன்னாங்க. திபேத்திய ரெஃப்யூஜி அகதிகளுக்கு கர்நாடகாவில் நல்ல ராஜ வாழ்க்கை வாழறதா சொல்றாங்க. நம்ம போய் பார்த்ததில்லை, நல்ல வசதிகளோடு இருக்கிறதா சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அதை குறிப்பிட்டு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை எழுப்பி அதற்கான ஒரு விதிவிலக்கையோ இல்லை யூஎன் கன்வென்ஷன் ஆன் ரெஃப்யூஜிஸ்ல கையெழுத்திடவோ வைக்கல அப்படின்றதுதான் எங்கள் மேல இருக்கக்கூடிய மறுக்க முடியாத ஒரு பழி. அதுக்கு நான் பதில் சொல்லிதான் ஆகணும். ஹர்ஷாவுடைய கருத்துக்கள் உண்மை. நாங்களே அடிமைகள், இந்திய ஏகாதிபத்தியின் அடிமைகள். எங்களுடைய அரசியல் தலைவர்களும் அடிமை தலைவர்களாக இருக்கிறார்கள். கம்யூனிஸ்டுகளை சேர்த்துன்னு சொல்றேன். கம்யூனிஸ்டுகள் கூட இளைஞருடைய இறையாண்மைக்கு உட்பட்டு தான் அங்க ஈழம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய என்னுடைய பார்வையில் குற்றவாளிகள் தான். நான் திராவிட இயக்கத்தை சார்ந்தவன் தான். ஆனா நானே சொல்றேன், திராவிட இயக்கமும் அதனுடைய வழி வந்த அரசியல் கட்சிகளும் குற்றவாளிகள். அந்த குற்றவாளிகள் சார்பாக நான் உங்களிடம் மன்னிப்பு கோருகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு கருத்து சொல்ல மறந்துவிட்டேன். ஒரே ஒரு கருத்து சொல்ல மறந்துட்டு சொல்லிடுறேன். இப்ப நான் கனடாவில் இருக்கிறேன். இங்க முந்தானேத்து தான் ஒரு மீட்டிங் நடந்தது. பாலிசி ரிசர்ச் ஸ்ரீலங்கன் அண்ட் கனடா அப்படின்னு ஜூம்ல ஒரு மீட்டிங் நடந்து பிராம்டன்ல ஒரு மானுமெண்ட் உருவாக்கி இருக்கிறாங்க. அதுக்கு அந்த மேயர் அனுமதி அளிச்சிருக்கிறாரு. அது தவறுன்னு சொல்லிட்டு ஒரு அப்பீல் போயின்னு இருக்குது இங்க. நான் இங்க இருந்து நேற்று அதோட என்னுடைய கருத்தை பதிவு பண்ணேன் அந்த கூட்டத்துல. அதனால இலங்கையோட அரசு வெளிநாடுகள்ல கூட இருக்கக்கூடிய முயற்சிகளுக்கு தடையா இருக்குது. ஆனால் நம்மை சார்ந்த இன மக்களே நமக்கு ஆதரவாக இல்லை. ஆனால் கனடா அரசு ஆதரவாக இருக்கிறது. ஆனால் அதனுடைய முடிவு என்ன வரும்னு பார்க்கலாம். கனடாவில் இருந்து கொண்டு நான் முந்தா அதுல நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். பாலிசி நீங்க கூட போய் பார்க்கலாம் வெப்சைட்ல. பாலிசி ரிசர்ச் கனடா அண்ட் ஸ்ரீலங்கான்னு போய் பார்த்தீங்கன்னா அதுல தெரியும். முந்தா ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. அதுல கூட நீங்க பங்கு பெறலாம். அதுக்குதான் நான் சொல்றேன் எல்லாருக்கும், நீங்க பங்கு பெற்று அதுல கேள்வி எழுப்புங்க. அதுதான் தேவை. நன்றி. நன்றி. மிக்க நன்றிங்க. கனடால இருந்து இணைச்சிருக்கீங்க. மிக்க நன்றி. உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து ரொம்ப நன்றிங்க எங்களுக்கு. தோழர் செங்கோடி, நம்ம நிகழ்ச்சியோட முடிவுக்கு வந்துடலாம். நீங்க ஏதாவது நம்ம நிகழ்ச்சியை பற்றியோ இல்லை இன்றைய நிகழ்வை பற்றியோ நீங்க ஏதாவது பற்றியோ சொல்லலாம். அதே மாதிரி ஐயா அன்பாதவங்க நீங்க ஒரு சில வார்த்தைகள் பேசுறீங்கன்னா நம்மளோட நிகழ்வை முடிச்சுக்கலாம். ஈழம் பற்றி படைப்புகளை படிக்கும் போதும் சரி, ஈழம் பற்றிய காணொளிகளை காணும் பொழுதும் சரி,
கண்ணீர் சிந்தாமல் என்னால் அதை கடந்து போக முடிந்ததே இல்லை. இன்றைக்கு கலந்துரையாடலில் கூட ஒரு கனத்த இதயத்தோடு தான் என்னால் இதிலிருந்து மீண்டு வர முடியாத ஒரு நிலையில்தான் நான் இருக்கிறேன். அர்ஷா அவர்களிடம் நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. கையறு நிலையில்தான் நாங்களும் இருக்கிறோம். அவரிடம் எங்களுடைய மன்னிப்பினை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். படைப்புகள் மிகவும் சக்தி வாய்ந்தது. படைப்பும் ஒரு போராட்ட கருவிதான். படைப்பின் மூலமாக சமூகத்தில் நிறைய மாற்றங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு வரலாற்று சான்றுகளும் உண்டு. அதனால்தான் கலை இலக்கியங்களை தடை செய்கிறார்கள். அதற்கு அந்த அளவிற்கு மதிப்பும் வீரியமும் இருப்பதால் தான். அப்ப படைப்புகளின் மூலமாக சமூகத்தில் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். அந்த அடிப்படையில் ஈழம் குறித்து எழுதப்படக்கூடிய, அதாவது உணர்வு நிலையோடு, உண்மையான உணர்வு நிலையோடு எழுதக்கூடிய படைப்பாளர்கள் இங்க அதிக அளவில் இல்லை என்றாலும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய நிறைய தமிழர்கள் உண்மையிலேயே ஆத்மார்த்த உணர்வோடு, அந்த இறுதிக்கட்ட போரிலெல்லாம் நாங்கள் பல்கலைக்கழக மாணவிகளாக இருந்த காலகட்டம், அப்ப பல்கலைக்கழகத்திலே நாங்களும் போராட்டத்திலே ரொம்ப உணர்வு பூர்வமாக ஈடுபட்டு நிச்சயமாக அந்த மக்களுக்கு எதையாவது செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு நிலையில் தான் நாங்கள் நின்று அந்த போராட்டத்தை எல்லாம் நாங்கள் முன்னெடுத்தோம். ஆனால் இன்னமும் கூட அந்த கையேறு நிலையோடு தான் அவர்களுக்கு எதுவுமே செய்ய முடியவில்லையே என்கிற ஒரு குற்ற உணர்ச்சி எப்போதும் என்னிடம் இருப்பதுண்டு. என்னிடம் மட்டுமல்ல, இங்கே இருக்கக்கூடிய நிறைய தமிழ் மக்களுக்கும் இந்த உணர்வு உண்டு. அவரிடம் மனப்பூர்வமான எல்லா தமிழ் மக்கள் சார்பாகவும் என்னுடைய மன்னிப்பினை குற்ற உணர்ச்சியோடு, கையேறு நிலையோடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாய்ப்புக்கு நன்றி. நன்றிங்க தொடர். நிச்சயமா இன்னைக்கு நிகழ்வு ஹர்ஷா மையமான விஷயமாக இருக்குது. அது இது ஒன்றும் நம்ம சொல்ல முடியாது. அந்த வழிகளில் அனுபவிக்கக்கூடியவர் இந்த நிகழ்ச்சியில கலந்து இருக்கிறாங்கன்னும் பொழுது அதனோட கூடுதலாக இந்த வழியை எல்லாராலுமே உணர முடியுது. ரொம்ப நன்றிங்க செங்கோடி ஐயா. அன்பாதவன் ஐயா, நீங்க நிகழ்ச்சி வேற ஒன்றும் இல்லை, வாருங்கள் படைப்போம் இந்த அமைப்பு மூலியமாக இந்த ஒரு வாய்ப்புக்கு எனக்கு நன்றி. குறிப்பாக ஒரு குரல் கனடாவிலிருந்தும் ஒரு குரல் ஈழத்திலிருந்தும் பதிவாயிருப்பது என்பது இந்த நிகழ்வின் வெற்றியை காண்பிக்கிறது. அதே நேரம் செங்குடி நூலுக்கான ஒரு பின்னூட்டமாக அந்த வழி எப்படிப்பட்டது என்பதை எழுத்தில் பார்த்ததை விட ஒருத்தவங்க ஒரு நெகிழ்ச்சியோட சொல்றாங்கன்றப்ப அவங்க ஒரு 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 160 பக்க கட்டுரையை தோழர் ஒரு 2 நிமிஷத்துல நமக்கு புரிய வச்சுட்டாங்க. அந்த வகையில இந்த நிகழ்ச்சி ஒரு ஒரு ரொம்ப உயிர்ப்போட இருந்திருக்கு. இந்த 1 மணி நேரம்ன்றது கொஞ்சம் மறக்க முடியாத ஒரு நிகழ்வா இருக்குன்றதுதான் உண்மை. கர்நாடகால குஷால் நகர்ல நாங்கள் போய் திபெத்து அந்த அகதிகளை அந்த இடத்த பார்த்துருக்கோம். யாரும் தாய் மண்ணை விட்டு வெளியே வந்தவங்க யாரும் பெரிய சந்தோஷத்துலலாம் இருக்க மாட்டாங்க. என்னன்னா அரசு இந்த ஒப்பந்தங்கள் மூலியமாக சில இடங்கள்ல இது பண்றப்ப அங்க ஒரு புத்த ஆலயங்களை கட்டி அவங்க வழிபட அனுமதிச்சிருக்கிறாங்க. அது உள்ள ஒரு அற்புதமான ஒரு மடம், அது உள்ள நிறைய அற்புதமான ஓவியங்கள் இருக்கின்றன. அது வீடுகள்லாம் ஒன்றும் ரொம்ப பெரிய வசதிகள் கிடையாது. அப்புறமா குஷால் நகரம் கொஞ்சம் மலை சார்ந்த பகுதி, காவேரி ஓடுற பகுதி, கொஞ்சம் மலை சார்ந்த பகுதின்றப்ப வீடுகள்லாம் ரொம்ப வசதி வாய்ந்த வீடுகள்லாம் சொல்ல முடியாது. அதனால ஒன்றும் நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம இப்போ பாபுக்கு தெரியும் சென்னையில் இருக்கிறதும் ஒரு பெங்களூர்ல இருக்கிறதும் என்ன மாதிரி உணர்வாருன்னு. அது போலதான் எல்லாருக்குமே ஒவ்வொரு மண்ணை, நம்ம சொந்த மண்ணை விட்டுட்டு எங்க இருந்தாலும் அது ஒரு வழிதான். அதுவே நம்ம இந்தியாவுக்குள்ள எந்த மூலைக்கு போனாலுமே நமக்கு பண்பாட்டு ரீதியாக மொழி ரீதியான பிரச்சனைகள் இருக்கு. இவங்களுக்கெல்லாம் இன்னும் கஷ்டம், வேர்களே இல்லாம இருக்கிறது மிகப்பெரிய வழி. இருந்தாலும் நமக்கு நம்பிக்கை தான், நிச்சயமா ஒரு கதவு திறக்கும்ன்ற நம்பிக்கை. அது செங்கொடியோட நூல் மூலியமா திறக்கும், இந்த நிகழ்வு மூலியமா திறக்கும் என்பது கூடுதல் நம்பிக்கை. வாய்ப்புக்கு நன்றி. இந்த கலந்து கொண்ட அத்தனை நல்ல தமிழ் ஆர்வலர்களுக்கும் நன்றி. சொல்லுங்க தோழர் பாபு. ஒண்ணும் இல்ல, இதோட நீட்சியாதான் ஒரே ஒரு நிமிடத்துல முடிச்சிடறேன். இது அவங்க சொல்றாங்க இல்லையா, அந்த வழியை நான் அனுபவபூர்வமா உணர்ந்திருக்கேன் தோழர். ஏன்னா இப்பயுமே கூட உணர்ந்துட்டு இருக்கேன். இப்ப நான் பெங்களூர்ல இருக்கேன். அவங்க தமிழர்களை பாக்குற, அதாவது நல்ல ஃப்ளூயண்டா கன்னடா பேசுற அவங்கள தமிழரெல்லாம் அடையாளம் காண முடியாத ஒரு தமிழரை கனடியன்ஸ் பாக்குற விதமும், ஒரு தத்தக புத்தகன்
கன்னடா பேசுற என்ன மாதிரியான ஒருத்தவங்கள பார்க்கறதும் வித்தியாசமா இருக்கும். இதை நான் வந்து ஹைதராபாத்ல 3 வருஷம் இருக்கும்போது உணர்ந்திருக்கேன், இங்கேயும் உணர்ந்திருக்கேன், நைஜீரியாவிலையும் உணர்ந்திருக்கேன், மலேசியாவிலையும் உணர்ந்திருக்கேன், எல்லா இடத்துலையுமே உணர்ந்திருக்கேன். இது ஏன்னா அந்த வலி வந்து அது உண்மைதான். அது உணரும் போது இன்னும் நல்லாவே தெரியும். நீங்க வெளியே போகும்பொழுது அதையே வந்து நீங்க வாழ்க்கையா வாழும் பொழுது இன்னும் கூடுதலாக இருக்கும். அதனால அவங்களது வலி இல்லைன்னா இல்லை, ஆனா இதற்கான முயற்சிகள் ஏதோ ஒரு இடத்துல நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோன்றதுதான் உண்மை. அது மாதிரி ஏழுமலையா சொன்னது வந்து அவர் மறுத்து இருக்கலாம். ஆனா ராஜீவ்காந்தி கொலைக்கு பிறகுதான் இது வந்து தீவிரமா அவங்க மேல வந்து நிறைய சின்னதா சென்னையில அவங்க வீடு கேட்கறாங்கன்னா கூட அதை தான் அவங்க ரிலேட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, நாங்க முகப்பேர்ல இருக்கோம். முகப்பேர்ல வந்து எல்லோருடைய வீட்லயும் வந்து கதவை தட்டி போலீஸ் வந்து யார் இருக்கா, அவங்களுடைய எல்லாத்துடைய முகவரி கொடுங்க, உங்க வீட்டுல ஈழ அகதிகள் யாருன்னா இருக்காங்களா அப்படின்னு கேட்டது இருக்கு இல்லையா? 80 90 இது 90 ஆமா, ராஜீவ்காந்தியோட அசாசினேஷன் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அதை வந்து ரெண்டாவது வந்து கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இதே பார்வை முஸ்லிம்கள் மேலேயும் போச்சு. நம்ம தமிழர்கள் மேல பாக்குறோம், இங்கேயே வாழ்ந்துட்டு இருக்க முஸ்லீம் மேல போச்சு. வீடு யாரும் தரமாட்டாங்க முஸ்லீமுக்கு. இது நாங்க பார்த்திருக்கோம், நாங்க கொடுத்திருக்கோம் வீடு. நான் 2-3 இடத்துல நான் கொடுத்திருக்கேன், என் நண்பர்களை பரிந்துரை பண்ணி கொடுத்திருக்காங்க, யாருன்னு கூட தெரியாது. ஆனா இந்த அவதி இருக்குல்ல, அவன் கண்ணீர் விடுறது இருக்குல்ல, கண்கூடா பார்த்தவனா அதை பார்க்கும்பொழுது நமக்கு மனசு ரொம்ப சங்கடமா இருக்கும். யாரோ ஒருத்தன் செய்யறதுக்கு இவங்க எல்லாம் அனுபவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து வீட்டுல நீங்க வாடகைக்கு யார் வராங்களோ அவங்களுடைய இப்போ அதை இன்னும் என்ன பண்ணிருக்கோம்னா ஆதார் கார்டோட சேர்த்து வாங்கணும்னு இருக்காங்க. இப்ப இதெல்லாமே வந்து தானே. இப்ப நான் எது இருந்தாலும் எங்க அப்பா அம்மா தனியா இருக்கும் போது அவங்களுக்கு இது ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா? இந்த மாதிரியான நடைமுறை சிக்கல்கள் இருக்கு தோழர். இதுதான் நம்ம வந்து பேச வேண்டியதா இருக்கு. இப்ப கூட 3 சட்டம் போட்டிருக்காங்க, அதெல்லாம் நம்ம வேணும்னா எடுத்துக்கிறோம். 90 நாட்கள் எந்த ஒரு எஃப்ஐஆர் இல்லாம எந்த கேள்வியும் இல்லாம போலீஸ்காரன் கூட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வைக்கலாம், கஸ்டடியில வைக்கலாம். அது இந்த உலகம் ஃபுல்லா எடுத்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏழுமலை சொன்னதுல ஒண்ணு நான் உடன்படுறேன். நம்ம எல்லாம் ஏதோ ஒரு சூழல் கைதிகளாகவும் அடிமைகளாகவும் இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்மளால எதிர்க்க முடியலையே. இப்ப இந்த சட்டத்தை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணுன்ற சூழல் இருக்கு. ஆனால் நம்ம என்ன பண்றோம், முதல் குரல் தமிழகத்துல இருந்து வர குரலா தான் இருக்கு. அப்படி நம்ம பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். மீண்டும் தோழமைகளுக்கும் அன்பாதவன் அவர்களுக்கும் செங்கொடி அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். நன்றி தோழர். நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியின் இறுதி கட்டத்துக்கு வந்துடும். அண்ணா நேரடி என்ன பேசுறீங்களா? அனைவருக்கும் வணக்கம். தாமதமா வந்த உள்ள, அதனால கேள்விகள்லாம் நிறைய கேட்கல. மறுபடியும் இதை வந்து யூடியூப்ல கேட்கணும். அர்சாவனுடைய அந்த வேதனை என்பது நாம் எல்லாரும் மனசால உணர்றோம். பட் அதற்கான அந்த வழிமுறைகள் என்னங்கிறது ஐயா ஏழுமலை ரொம்ப விளக்கமா சொல்லிட்டார். இதான் நிலைமை அப்படிங்கிற ஒரு நிலைமை கலைஞர் சொன்னதுதான் இன்னைக்கு அது மாதிரியான ஒரு நிலைமையா தான் இன்னைக்கு இருக்கிறது. இதற்கான முயற்சிகள் தொடர வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. நன்றி. நன்றிங்கண்ணா, நன்றிங்கண்ணா. நிகழ்ச்சியினோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டு நம்ம அதாவது இப்ப தொடர் பாபு சசிதரன் சொன்ன மாதிரி உள்நாட்டிலே இது வந்து அகதிகள் கிடையாது. அதாவது நம்ம எங்க வேணாலும் போகலாம், இந்தியாவில் எங்க வேணாலும் போகலாம். ஆனா இந்த மாநிலத்துல இருந்து வேற்றுமொழி பேசக்கூடிய மாநிலத்துல வாழும் பொழுதே நமக்கு வந்து அந்த ஒரு பாதுகாப்பற்ற உணர்வு இருக்குன்னு போது ஒரு அயல் நாட்டுல இருந்துட்டு ஒரு ஏதிலியா வந்து அடுத்த நாட்டுல வாழும்போது எப்படி இருப்பாங்கங்கிற வழியை வந்து இன்னைக்கு செங்கொடி எழுத்துக்கள் மூலமாக நம்ம ஐயா அன்பாதவன் அது குறிப்பிட்ட மாதிரி ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு நிகழ்வாக தான் இது முடிஞ்சது. ஏழுமலையா இல்லை, நமக்கு நேரம் வந்து கடந்துடுது. ஏன்னா இந்த நிகழ்ச்சியோட வெற்றியே குறிப்பிட்ட நேரத்துல துவங்கி குறிப்பிட்ட நேரத்துல முடிக்கிறது தான். உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம பதியலாம். மீண்டும் அடுத்த நிகழ்வில் அடுத்த வாரம் வரும் செவ்வாய் என்று நம்ம சந்திப்போம். கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை பதிந்த அனைவருக்கும் நன்றி. குறிப்பாக ஐயா அன்பாதன் அவர்களுக்கு வந்து எங்களோட குழுவின் சிறப்பு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர் செங்கொடி அவர்கள் இந்த அதாவது மாலை வேணிகையை வந்து இனிமையாக தொடங்கி ஒரு வழிகளோட இந்த தேவை, இந்த வழிகள் வந்து நமக்கு தேவை, நம்மளை மேலும் மேலும் வந்து சிந்திக்கவும் இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யவும் இந்த வழிகள் வந்து நமக்கு வந்து நிச்சயமாக உதவி செய்யும். நிகழ்ச்சி முடிஞ்சு நாளைக்கு வந்து உங்களோட நான் பேசுகிறேன்.
ஐயாவுக்கு குறிப்பிட்ட மாதிரி இந்த புத்தகங்களை வந்து நம்ம பாராளுமன்ற உறுப்பினர்கள்கிட்ட சேர்ப்போம். அதற்கான வழிவகைகளை செய்வோம். இத்துடன் இந்த நிகழ்ச்சி முடிவடைந்தது. நன்றி, வணக்கம்.